Good afternoon. இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ மொத்தம் இன்னையோட நேற்று வரைக்கும் 5 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வாரத்தோட 6வது நாள் கம்ப்ளீட் ஆகும் போது க்ளோசிங் டே நாளைக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த சண்டே ஆரம்பிச்சு சாட்டர்டே எப்படி போகுதுன்னே தெரியல. கரெக்டா? ஜொரா சார் ட்ரைனிங் சண்டே மார்னிங் எழுந்து இப்பதான் பார்த்தா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாருங்க க்ளோசிங் டே நாளைக்கு. டைம் வந்து இன்னைக்கு அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? டைமு நாம வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யாதவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, டைம் போயிட்டே தான் இருக்கும். டைம் போயிட்டே தான் இருக்கும். டைம் நிறுத்த முடியாது. கரெக்டுங்களா? ஒரு வாரன்றது உண்மையாவே சொல்றேன், டக்கு 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 டக்குன்னு போற மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கு. இதுல நீங்க கெஸ்ட் இன்வைட் பண்ணணும், சேல்ஸ் எடுக்கணும். நல்லா பாருங்க, கெஸ்ட் இன்வைட் பண்ணணும், சேல்ஸ் எடுக்கணும். சேல்ஸ் எடுத்தவங்களை வந்து தக்க வைக்கணும், அவங்கள லீடரா மாத்தணும். ஸோ டைம் இதுல ஒரே ஒரு 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 நிமிஷத்தை கூட நாம வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 100 கிளப் இப்போ ஆரம்பிச்சது. மேனேஜர் ட்ரைனிங் இப்பதான் நான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. மேனேஜர் ட்ரைனிங் போயிட்டு வந்ததை வந்து ட்ரைனிங்ல கூட நான் பேசினேன். மேனேஜர் ட்ரைனிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. மேனேஜர் ட்ரைனிங்ல ஆண்டு விழாலாம் நடந்தது. நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ரெகுலரா நிறைய அச்சீவ்மெண்ட் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அச்சீவ் பண்றாங்க. அப்படின்லாம் இப்பதான் நான் பேசுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எத்தனை வாரம் முடிஞ்சிச்சு? 6 வாரம் முடிஞ்சிடுச்சு. இது 7வது வாரம். இதோ 7வது வாரமும் கம்ப்ளீட் ஆகுது. 7 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நாளையோட இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. இங்க உட்காந்து யோசிக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. சரிங்களா? யோசிச்சு நீங்க இதெல்லாம் வந்து எப்ப நம்ம உட்காந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆபீஸ் டைம்ல உட்காந்து நிறைய பேர் வந்து திங்க் பண்றது, பிளான் பண்றது, கனவு காண்டுட்டு இருக்கிறது, இதற்கெல்லாம் டைமே கிடையாது. அதெல்லாம் நைட்டு தூங்கும்போது 10, 11 மணிக்கு மேலதான் நம்ம நிறைய விஷயங்களை பிளான் பண்ணோம். விடிய காலையில ஒரு 3, 4 மணிக்கு எழுந்து உட்காந்துதான் அடுத்து என்ன பண்ணலாம், என்னென்ன இன்வைட்டிங் பண்ணலாம், கவுன்சிலிங் எப்படி பேசலாம், இதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு நமக்கு ஆபீஸ் டைம்ல டைமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபாலோ வேலை இருக்கு, டீமை பார்த்துக்கிற வேலை இருக்கு, டீமுக்கு சொல்லி கொடுக்குற வேலை இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம அதிகப்படுத்துறோமோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த வாரத்துக்குள்ள நம்மளால ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். துரா சார் ஸ்டைல்ல, துரா சார் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நேரம் யாருக்கெல்லாம் பத்தலைன்னு சொல்றோமோ அவன் தான் ஒழுங்கா என்ன பண்ணிட்டு இருக்கான், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். டைமே போக மாட்டுது அப்படின்னு சொல்றவங்க பிசினஸ் சரியா பண்ணலைன்னு தான் நம்ம ஒத்துக்கணும். நிறைய பேர் ஆபீஸ்க்கு வந்து உக்காந்தாங்கன்னா அப்பப்போ டைம் பார்ப்பாங்க. இன்னுமா இன்னும் 11 மணி தான் ஆகுதா, இன்னும் 12 தான் ஆகுதா, இன்னும் லஞ்ச் டைமே வரலையா, என்னடா இது டைம் போவே மாட்டுது. டைமே போக மாட்டுதுன்னு சொல்லி கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. டைமே பத்த மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இதுல நீங்க யாரு? ஸோ உண்மையாவே சொல்றேன், டைம் இன்னைக்கு நம்ம பிசினஸுக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஒதுக்குறோமோ, பிசினஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒதுக்கணும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாளை அதிகமா எதுக்காக டைம் ஒதுக்கணும் அப்படின்னா, நம்ம பண்ற பிசினஸுக்காக. பிசினஸ் பண்ண நேரம் போக பிசினஸ் பண்ண நேரம் போக மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் போக மிச்சம் மீதி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வேற எதையாவது பத்தி நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு பிசினஸ்லயே உங்களுக்கு டைம் என்ன ஆயிடும், ஃபுல்லா காலி ஆயிடும். ஃபேமிலிக்கு ஏதோ ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச், அந்த ஒவ்வொரு பிரான்ச்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப கூட முக்கிய லீடர்ஸ் ட்ரைனிங் போச்சு, முடிஞ்சது. இது ஃபேமிலி ட்ரைனிங் போச்சு, மேனேஜர்ஸ் உடைய ட்ரைனிங். நிறைய பேர் பேசுற விஷயங்கள், நிறைய லீடர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாரும்
அதே வேகத்துல போயிட்டு இருக்குமா, இல்ல நம்ம எல்லாரும் பின்தங்கி இருக்கிறோமா அப்படின்றது நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். கம்பெனி கரெக்டான கம்பெனி தான். கம்பெனியுடைய வேகம் அதிகமாயிட்டே தான் இருக்குது. பிசினஸ்ல கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு பஞ்சமே இல்லை. வளர்ந்துகிட்டே இருக்கு. இதுல நம்மளும் கூட சேர்ந்து வளர்றோமா, இல்ல நம்ம அங்கேயே தான் இருக்கிறோமா அப்படின்றத தயவு செஞ்சு உட்காந்து யோசிங்க. சார், கம்பெனி வளர்ந்துடுச்சு, இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்னும் கம்பெனி வேகத்துல இருக்கீங்களா, இல்ல 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பின்னாடி இருக்கீங்களான்றத கொஞ்சம் கவனி. புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாருங்க, இந்த வாரம் முடியுது அப்படின்னா நீங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த இந்த பேட்ச்ல வந்து ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணிருப்பீங்க. 100 கிளப், ஃபாரின் ட்ரிப்ல இது இப்போ முடிய போகுது. இந்த வீக் 7 வாரம் முடிய போகுது. இன்னும் 5 வாரம் இருக்கு. தாய்லாந்து. ஸோ இந்த தாய்லாந்துல போட்டோஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களான்றத கொஞ்சம் கவனமா பாருங்க. எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு பண்ணணும்ன்றத கணக்கு போட்டு, இந்த வாரமும் இது இல்லாம இன்னொரு 5 வாரமும் இருக்கு. இதை கரெக்டா பயன்படுத்திங்க. டைம் போனதுக்கு அப்புறம் கடைசி வாரத்துல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இன்னும் 1 வாரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா நல்லா இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு அடுத்த செகண்ட் பேட்ச் எதனா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டைம் என்ன பண்ணக்கூடாது, கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கக்கூடாது. ஸோ இப்ப டைம் இருக்கு. டைம்லாம் வந்து தாராளமாவே இருக்கு. இன்னும் இந்த வாரத்தோட சேர்த்தா 6 வாரம் இருக்கு. சரிங்களா? ஸோ 200 பேர்ல இன்னும் எத்தனை பேர் நீங்க பண்ணணும், எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த டைமண்ட் ப்ராடக்ட்ல டபுள் பிவி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஒரு பேர் பண்றீங்கன்னா அது வந்து 2 பேரா, 2 பேர் பண்றீங்கன்னா 4 பேரா, 10 பேர் பண்றீங்கன்னா 20 பேரா. இந்த 1.25 பிவின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை வந்து இப்ப 2ஆவே மாத்திட்டாங்க. ஸோ இதை நீங்க சரியா பயன்படுத்திங்க. டைமண்ட் ப்ராடக்ட் உங்க எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கும் நியூஸ். டைமண்ட் ப்ராடக்ட்ல 10 சேல்ஸ் போடுறீங்களா, அது அப்படியே 20ஆ வந்துடும். 20 போடுறீங்களா 40. ஸோ அதை பயன்படுத்தி ரொம்ப குயிக்கா என்ன பண்ணுங்க, ஃபாரின் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. 100 கிளப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. எத்தனாவது லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சார்ட் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆபீஸ்ல, வீட்டுல, எல்லா இடத்துலயுமே உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய அந்த எய்ம் அண்ட் ஆம்பிஷன்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, சார்ட் போட்டு எழுதி அதை எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பல ட்ரைனிங்ல ஏற்கனவே வந்து லீடர்ஸ் ட்ரைனிங்ல வில்லேஜ் சார்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. யார் யார் தன்னுடைய இலக்குகளை ஒரு சார்ட் போட்டு எழுதி வீட்டில் இப்போ அவங்க பார்க்குற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வைக்கிறோமோ, நம்முடைய இலக்குகள் நாம ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது, 100 கிளப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கோல் வைக்கிறது. அந்த கோல் அதுக்கப்புறம் அத்தோட மறந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால செய்யற வேலை எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, எதுக்காக அந்த வேலையை செய்யறோன்னே தெரியாம அந்த வேலையெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகாம அதுக்கான முழு பலன் கிடைக்காம போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய கோலை மைண்ட்ல வச்சுக்கிட்டே ஓடுங்க. இந்த பேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த பேட்ச், செகண்ட் பேட்ச் தாய்லாந்து ட்ரிப்பு வருமா அப்படின்றது தெரியாது. ஸோ இருக்கும்போது அதை பயன்படுத்திங்க. ஓகேங்களா? அதாவது இங்க லீடர்ஸ், நம்ம எல்லாருமே லீடர்ஸ், கரெக்டுங்களா? இந்த லீடர்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் வரும். மோசமான நாட்கள், கஷ்டமான நாட்கள்னு ஒண்ணு வரும். கரெக்டா? எல்லாருக்குமே வரும். எல்லாரும் அதை கடந்துதான் வந்திருப்பாங்க. இந்த மோசமான கஷ்டமான நாட்கள்ல பிசினஸ் ரொம்ப டல்லா போகும். அப்படிதானே? ஸோ அந்த கஷ்டகாலம் நமக்கு வர்றதுக்கு காரணம் யாரு? வேற யாருமே கிடையாது, நம்ம தான். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு சேல்ஸ் எடுக்க நான் வந்து திணறேன், கெஸ்டினேட் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு, சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, அடுத்த லெவல் போறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை காலமா இருக்கு, கஷ்ட காலமா இருக்குன்னா இது யாரு உண்டாக்கிக்கிட்டது? நம்ம தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஒரு டைம்ல இருந்தோமோ, அசால்ட்டா இருந்தோமோ, விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் எங்க போயிட போகுது அப்படின்னு நீங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி 6 மாசமாவோ 1 வருஷமாவோ
யார் யார் எப்படி இருந்தீங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, என்னை சுத்தி எல்லாருமே வளர்ந்துகிட்டு இருக்காங்க, நான் மட்டும் அப்படியே இருக்கேன் அப்படின்னா வேற என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ற தப்புக்கு, நீங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. புரியுதா? சரி, இதை யாரு சரி பண்றது? யாரு யாரால இது இன்னைக்கு நமக்கு நடந்தது? யார் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு வரத்துக்கு காரணம் நம்ம தான். அப்ப நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். கரெக்டா? வெளியில இருந்து யாராவது வந்து நம்மள வந்து சரி பண்ணுவாங்க, நம்ம இதுல இருந்து நம்மள வந்து மேல தூக்கி விடுவாங்க அப்படின்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம சரியில்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டு, நான் பிசினஸ சரியா பண்ணல, நான் விதைக்க வேண்டிய டைம்ல ஒழுங்கா விதைக்கல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால இன்னைக்கு எல்லாரும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால பண்ண முடியாம, சம்பாதிக்க முடியாம, ஃபாரின் ட்ரிப் வர முடியாம, 100 கிளப்ல அடுத்த லெவலுக்கு என்னால நகர முடியாம ஒரே இடத்துல கல்லு மாதிரி நான் அப்படியே இருக்கேன். இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் சரியில்லை, நான் தப்பு பண்ணியிருக்கேன், என் மேல தப்புன்றத யார் ஒருத்தர் வந்து ஒத்துக்கிறாங்களோ அவங்க அன்னையில இருந்து என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்க, பிசினஸ்ல வளர ஆரம்பிக்கிறாங்க, ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேரு என்னதான் சரி, என்ன சொல்லுவாங்கல்ல, சுனாமியே வந்தாலும் சரி, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற தப்பை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நான் கரெக்ட், நான் கரெக்ட்ன்றத பிடிவாத குணமா இருப்பாங்க. யார் யாரெல்லாம் பிடிவாத குணத்தோட, நான் எதுல பிடிவாத குணமா இருக்கணும்னா, நாங்க பிசினஸ்ல ஜெயிப்பேன், ஜெயிச்சே தீருவேன், டைமண்ட் மேனேஜர் ஆயே தீருவேன், ஃபாரின் ட்ரிப் கண்டிப்பா செலக்ட் ஆவேன், என் தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அதுல பிடிவாதமா இருந்தா பாராட்டலாம். ஆனா நிறைய குறைகளை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு, நிறைய தவறுகளை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு, ஆனா வெளியில அது எதையுமே காட்டிக்காத மாதிரி நான் கரெக்டா தான் இருக்கேன், என்ன நீங்க எப்படி நீங்க தப்பு சொல்லலாம், நான் எதுல தப்புன்னு சொல்லி உள்ள நாம எதுலெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு தவறுகள் நம்ம கிட்ட இருக்குதுன்றத நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனா லீடருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நீ ரிசல்ட்டை வச்சு லீடர் என்ன பண்ணிடுவாங்க, லீடர்ஸ் வந்து உன்னோட 24 ஹவர்ஸும் கூட இருந்து கவனிக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ரிசல்ட் என்னவோ ரிசல்ட்டை வச்சு உங்க லீடர்ஸ் வந்து நீங்க யாரு, உங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன, உங்க பிசினஸ், இந்த உங்களுடைய கவனம் எப்படி இருக்கு, உங்க அப்படின்றதெல்லாம் உங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. உண்மைதானே? நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்தான். ஒரு படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான், நல்லா எக்ஸாம் எழுதுறான், பாஸ் பண்றான், நம்பர் 1 மார்க் எடுக்கிறான், 100க்கு 100 எடுக்கிறான். ஓகே. இன்னொருத்தனும் என்ன பண்றான்னா, நானும் படிக்கிறேன், நானும் நைட் டே அண்ட் நைட் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு புக்கை வச்சுட்டு படிக்கிறேன்றான். எக்ஸாம் எழுதுறான். ஆனா எக்ஸாம்ல இவன் என்ன பண்ணிடுறான், ஃபெயிலாக போயிடுறான். 5 மார்க் 10 மார்க் கூட வரல, 0 மார்க்ல கூட போயிடுறான். அப்போ நேரம் நான் புக்கை வச்சுட்டு இருந்தேன், நான் புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால, அவன் படிக்கிறான்னு சொல்றதுனால, நம்ம பார்க்கும்போது அவன் படிக்கிற மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து உண்மையா அவன் படிச்சான்னு கூட நம்ம நம்பி இருக்கலாம். ஆனா அவன் நம்ம கிட்ட உண்மையா இருந்தானா, லீடர்ஸ் நம்ம கிட்ட அவன் உண்மையா இருந்தானா அப்படின்றது எங்க தெரிஞ்சிடும்? எக்ஸாம்ல எப்படி ரிசல்ட்ல தெரியுதோ அந்த மாதிரி ஒரு வாரம் முடியும் பொழுது சனிக்கிழமை தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் போனை வச்சுக்கிட்டு அப்படியே கால் பேசுற மாதிரி நடிக்கிறது, யார் யாரெல்லாம் வந்து நம்ம பிசினஸ் லீடர் உள்ள வரும்போது, பிரான்ச் மேனேஜர் உள்ள வரும்போது டக்குன்னு குனிஞ்சுக்கிட்டு ஏதோ சும்மா ஏதாவது ஒண்ணுமே இருக்காது, போன்ல சும்மா ஏதாவது. இது இது வந்து நம்ம யாரை ஏமாத்துறோன்னே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம நம்ம லீடரை ஏமாத்தல, நம்ம பிரான்ச் மேனேஜரை ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து முதல் வெளியே வாங்க. எவ்வளவு நாள் நாம நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்? நாங்க நிறைய வாட்டி சொன்ன விஷயம்தான், நீ அடுத்தவனை கூட ஏமாத்து, தப்பே கிடையாது. ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்கினா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. நீ எவன வேணாலும் ஏமாத்து, அது கூட தப்பு கிடையாது. ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஸோ வேலை செய்யற மாதிரி நம்ம காட்டிக்கிறதுனாலயோ, அதுல ஒரு ஆக்டிங் பண்றதுனாலயோ நம்மள சூப்பர் பெஸ்ட் லீடர், திறமசாலி, உழைப்பாளின்னு சொல்லிருவாங்களா? சனிக்கிழமை நீங்க யாருன்றது வெட்ட வெளிச்சமா என்ன ஆயிடும், அங்க தெரிஞ்சிடும். அப்போ
ஒரு வாரமா நீ ஆக்டிங் பண்ணியிருக்கிற, அங்க முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கிற, வேலை செய்யற மாதிரி வந்து சும்மா பந்தா பண்ணியிருக்கே தவிர ஒரு வேலையை நீ கிடைக்கல அப்படின்றத சனிக்கிழமை ரிசல்ட் க்ளோசிங் டேல தெரிஞ்சிடும். உண்மை. ஒரு வாரம் முழுக்க பாருங்களேன், ஆபீஸ்ல ஒரு சில பேர், அட நாம மேனேஜரா இருக்கிற சீனியர் லீடர்ஸே நம்ம நினைப்போம், சரி நம்ம கூட இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருக்க மாட்டோம், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து இடத்த விட்டு எழுந்துக்கல, போனை கொஞ்ச நேரம் கூட கீழே வைக்கல, என்னமா ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, வேற லெவல். இவன் இந்த மாதிரி ஒரு டவுன்லைன் கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், நம்ம பிரான்ச்ல கிடைச்சதுக்கு நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு இது விஷயம்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அது நம்மளை ஏமாத்திக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு எதனா சோசியல் மீடியால போய் நோண்டிக்கிட்டு எதனா டிபியை மாத்திக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, சும்மா நோட்டை எடுத்துன்னு கிறுக்கிக்கிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் என்ன நினைப்போம், ஓகே இந்த வாரம் பாரு நம்மளோட பிரான்ச் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது, நம்ம கம்பெனில நம்ம பிரான்ச் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போகுதுன்னு பிரான்ச் மேனேஜர்ஸ் அதை வச்சு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. ஆனா கடைசியில பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அந்த பிரான்ச் மேனேஜருக்கு அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதே அதை நீங்க பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடைக்கும். ஒரு உங்க லீடர்ஸ் உங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, உங்களை கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அப்பவே நீங்க உங்க லீடரை பயன்படுத்தி உங்க லீடரை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வளர்ந்து மேல வந்து நீங்க நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடணும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஏமாத்துறீங்க, உங்ககிட்ட உண்மை இல்லை, உங்ககிட்ட நேர்மை இல்லை, நீங்க பொய் சொல்றீங்க, லீடர்ஸ் கிட்ட ஒரு டிரான்ஸ்பரண்டா எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசுற ஒரு ஆளா நீங்க இல்லை அப்படின்னா லீடர்ஸ் உங்களை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் வந்து ஐயா என்னை ஏத்துங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கெஞ்சினா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரே நாள்ல அந்த நல்ல பேரை என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியா கெடுத்துக்கலாம். ஒரு பண விஷயத்துல, ஒரு சேல்ஸ் அமௌண்ட் விஷயத்துல, என்ட்ரன்ஸ் விஷயத்துல நிறைய இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நேர்மையா சம்பாதிக்கக்கூடிய பணம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கும். கரெக்டா? கெஸ்டை இன்வைட் பண்ணி நம்ம சம்பாதிக்கிற பணம், சேல்ஸ் எடுத்து நம்ம சம்பாதிக்கிற பணம், பேர் மேட்ச் பண்ணி நம்ம சம்பாதிக்கிற பணம், கெஸ்ட் ஆஃபர், சேல்ஸ் ஆஃபர், பேர் மேட்ச் அமௌண்ட், லீடர் ஆஃபர், இதெல்லாம் தான் நம்முடைய நேர்மையான பணம், ஒயிட் மணி. வேற ஏதாவது வழியில நீங்க வந்து ஃப்ராடு பண்ணி சம்பாரிச்சீங்கன்னா அதெல்லாம் பிளாக் மணி. 10 ரூபாய் வந்ததுன்னா உங்ககிட்ட 100 ரூபாய் போயிடும், 100 ரூபாய் வந்ததுன்னா 1000 ரூபாய் போயிடும், 1000 ரூபாய் வந்ததுன்னு வச்சுங்களேன் 10,000த்துக்கு எங்கன்னா மொய் எழுதுவீங்க. அதனால நேர்மையா, அதாவது துர்ராசர் சொல்லுவாரு, ஆசை நியாயமானது, பேராசை அநியாயமானது. ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணி சம்பாதிக்கணும்ன்றது நியாயமான ஆசை. ஒரு சேல்ஸ் எடுத்து சம்பாதிக்கணும், சேல்ஸ் ஆஃபர் வாங்கணும், பேர் மேட்ச் பண்ணணும்ன்றது நியாயமான ஆசை. கடவுளே கூட நிற்பாரு. ஆனா வேற வழியில ஏதாவது காசை திருடணும், இல்ல மேனேஜருக்கு தெரியாம லீடருக்கு தெரியாம ஆட்டையை போடணும் அப்படின்னா போடு. நீ என்ன கோட்டையை கட்ட போற, நீ என்ன அது வீடு வாங்க போறியா, இல்ல வந்து பிளாட் வாங்க போறியா, இல்ல லேண்ட் வாங்க போறியா? ஒரு கட்டத்துல நீ ஒரு அக்யூஸ்ட்னு தெரிஞ்சதுன்னா, நீ சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே உன்னை ஒதுக்கிட்டு உன் இடத்துல வேற ஒரு ஆளை டெவலப் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு லீடருக்கு போயிட்டு இருக்குது போக தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடும். அப்போ அட்லீஸ்ட் அதுல இருந்து நீ மீண்டு வரணும். அதுல இருந்து நீ வரணும்னா வேலையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாமே நீ கத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா செஞ்ச தப்ப உணர்ந்து நீ ஒழுங்கா என்ன பண்ணலாம், அதுல இருந்து ஜெயிச்சிடலாம், மேல வந்துடலாம். ஆனா லீடரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய, லீடரை நம்பிக்கிட்டு இருக்க, லீடர் நிழல்ல இருக்கக்கூடிய ஆளா இருந்தா, லீடர் கைவிட்டாருன்னா உங்க கதை காலி. கெஸ்ட் ஏற்ற தெரியாது, சேல்ஸ் எடுக்க தெரியாது, டீமை பார்த்துக்க தெரியாது, டீமை தக்க வைக்க தெரியாது, டீமுக்கு சொல்லி கொடுக்க தெரியாதுன்னா முடிஞ்சுது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நல்ல பேரை காப்பாற்றணும். கெட்ட பேர், சில்லற காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பேரை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. கீழ்ப்படியே கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானா வரும்னு சொல்லுவாங்க. உங்க லீடருக்கு கீழ்ப்படிய கத்துக்குங்க. உங்க லீடர் சொல்றத ஒபே பண்ணுங்க, மதிங்க. உங்க லீடர் சொல்றத வந்து கடவுள் சொல்ற மாதிரி நினைங்க. ஏன்
நம்ம ஃபேமிலியில இருக்க யாராலையும் நம்மள வந்து மாசம் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்க வைக்க முடியாது. ஆனா உங்க லீடர் மனசு வச்சாருன்னா உங்களை 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, அதுக்கு மேலேயும் சம்பாதிக்க வைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கைய நம்ம லீடர் நினைச்சா மாத்த முடியும். அப்பா அம்மாவால கூட முடியாது. அப்பா அம்மா ஏதோ வளர்த்து சாப்பாடு போட்டு இதை படிக்க வச்சாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீதான்பா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஆனா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு நம்ம லீடர்ஸ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம லீடர்ஸ் பேரண்ட்ஸா இருந்து நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கைய பேரண்ட்ஸை விட 2 3 மடங்கு மேல கொண்டு போவாங்க. அதுக்கு நம்ம லீடருக்கு உண்மையானவனா இருக்கணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. துரா சார் சொல்லியிருக்கிறாரு எனக்கு ஒரு ட்ரைனிங்ல. அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்குமா, சேல்ஸ் அமௌண்ட் வந்திருக்குமா, அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 100 ரூபாய் வேணும்ன்றதுனால அந்த சேல்ஸ் அமௌண்ட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் இல்ல அட்வான்ஸ் அமௌண்ட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் கூட எடுத்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், அதுல நம்ம போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதானே நம்ம நினைப்போம். அவரு சேல்ஸ் அமௌண்ட்டே 5000 6000 பாக்கெட்ல இருந்தாலும் அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் கூட எடுக்க மாட்டாராம். அதனாலதான் அவர் அந்த டிரான்ஸ் இந்தியாவுல டாப்ல இருக்கிறார். டாப்ல இருக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு ஓனருக்கு ஈக்குவல். அவரும் ஒரு டிரான்ஸ் இந்தியால ஒரு எம்டி அப்படின்ற இடத்துல இருக்கிறார். பாருங்க, அந்த 100 ரூபாய் கூட அந்த என்ட்ரி காசுல இருந்து ஆபீஸ் காசுல இருந்து என்ன பண்ண மாட்டாராம், எடுக்க மாட்டாராம். வேற யாருக்கிட்டயாவது கூட அந்த 100 ரூபாய் வாங்கி பெட்ரோல் போட்டுக்கிட்டு நாளைக்கு வந்து அந்த ஆளுகிட்ட இந்தப்பா 100 ரூபான்னு கொடுப்பாரு தவிர, ஆனா அவருக்கு வந்த ஆபீஸ் காசுல அந்த 100 ரூபாவை அவர் கை வைக்கவே மாட்டாராம். ஏங்க, நம்ம கிட்டதான் இருக்குது காசு, அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தோம் அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது? நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அடுத்தவனுக்கு உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நமக்கு நம்ம மனசாட்சிக்கு நாம உண்மையா இருக்கணும். ஏன், இங்கதான் கடவுள் இருக்காரு. இதுலயே சார் சொல்லுவாருல்ல, கடவுளை வெளியில எல்லாம் தேடுறாங்க, கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு. நீ மத்தவனுக்கு தெரியாம திருட்டு வேலை பண்ற, அயோக்கியந்தனம் பண்ற, ஃப்ராடு வேலை பண்ற, மத்தவனுக்கு தெரியாம பண்ற. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காரு உள்ள ஒருத்தர். ஓஹோ, நீ இப்படியா பட்டவனா, சரி சரி. உனக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம யோசிக்கிறோமோ, எப்படியெல்லாம் மற்றவங்களை வந்து நம்ம நினைக்கிறோமோ, எப்படியெல்லாம் நம்ம பண விஷயத்துல என்னென்னலாம் நம்ம பண்றோமோ அது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா நமக்கு அடுத்தடுத்து நடக்கும். இந்த கர்மா கர்மான்னு வாங்க பார்த்தீங்களா, அது போன ஜென்மத்து கர்மாலாம் இப்ப நடக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்பவே நம்மளுடைய செயல்களுக்கான நம்முடைய எண்ணங்களுக்கான கர்மா அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல வட்டி முதலமா நமக்கு நடக்கும். அதனால 100% உண்மை நேர்மைன்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. டிசிப்ளின ஒரு லீடர் சொன்னாரு, என் டீமுக்கு வந்து சேல்ஸ் கூட வருதோ குறைய வருதோ அது முக்கியம் கிடையாது, ஆனா என் டீமுக்கு நான் டிசிப்ளினை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு சேல்ஸ் ஏறலாம் இறங்கலாம், நாளைக்கு சேல்ஸ் ஏறலாம் இறங்கலாம், சேல்ஸ் எப்போ வேணாலும் ஏத்திக்கலாம், கெஸ்ட் எப்போ வேணாலும் ஏத்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அது எல்லாமே வாழ்நாள் முழுக்க ஒரு டிசிப்ளினா போனா மட்டும்தான் எப்பவுமே நம்முடைய பிசினஸ் என்ன ஆயிட்டு இருக்கோம், ஏறிக்கிட்டே இருக்கும், மேல போயிட்டே இருக்கும். டிசிப்ளின் இல்லாம நம்ம எவ்வளவு வேகமா போனாலும், ஒழுக்கம் இல்லாம நம்ம எவ்வளவு வேகமா போனாலும் அது ஒரு நாள் என்ன ஆயிடும், ஜீரோல தான் போய் முடியும். பேசுறது புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நிறைய ட்ரைனிங்ல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு முயற்சி பண்றவங்க எல்லாருமே டிரான்ஸ் இந்தியால வந்து சேல்ஸ் எடுத்து லீடர் ஆகி பெரிய டீம் உருவாக்கி சம்பாரிச்சு பெரிய போஸ்டிங் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க முயற்சி பண்ணலையா, நான் முயற்சி பண்ணலையா, இல்ல சேர்ந்தவங்க எல்லாரும் முயற்சி பண்ணலையா? எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ முயற்சி பண்ணா போதுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு படி மேல வேற ஒண்ணு இருக்கு. முயற்சிக்கும் மேல ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? முயற்சின்றது சாதாரண ஒரு இந்த பேசிக்கா இந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி, அதுக்கு மேல பெரிய பெரிய கிளாஸ் இருக்குல்ல. முயற்சியை தாண்டி அடுத்த லெவலுக்கு நீங்க முயற்சியில நீங்க வெறும் முயற்சி பண்றோம், என்ன சம்பாதிக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு 4 கெஸ்ட் 5 கெஸ்ட் இன்வைட் பண்ண முடியும். 300 400 500ன்னு வந்து கெஸ்ட் ஆஃபர் வாங்கலாம். இல்ல வாரத்துல ஒரு ஒரு சேல்ஸ் 2 சேல்ஸ் 3 சேல்ஸ் எடுக்கலாம்.
வாரம் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் வரைக்கும் கூட பண்ணலாம். அதுதான் டிரான்ஸ் இந்தியாவுடைய பெரிய சாதனையா, பெரிய இன்கமா? டிரான்ஸ் இந்தியாவுடைய ஒரு ஐடிக்கு 10 லட்சம் வரைக்கும் இன்கம் இருக்கு. நாம வார சில்லற காசு 500 டெய்லி 300 400 சம்பாதிக்க வந்திருக்கோம். வாரம் 4 ஜோடி 5 ஜோடி பேர் மேட்ச் பண்ண வந்திருக்குமா? லேக்ஸ்ல நீங்க என்னைக்கு சம்பாதிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஒரிஜினல் டிரான்ஸ் இந்தியா பிசினஸ் பண்றீங்க. 1 லட்சத்தை நீங்க தொடாத வரைக்கும் நீங்க டிரான்ஸ் இந்தியால பிசினஸ் பண்ணல, வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. 1 லேக்கை நீங்க எப்ப தொடுறீங்களோ அப்பதான் நீங்க பிசினஸ் பண்றீங்க. அப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவுல நீங்க டிரான்ஸ் இந்தியால வளரணும், அச்சீவ் பண்ணணும்னா முயற்சி பத்தாது, போராடணும். ஒரு ஒரு சேல்ஸுக்கும் ஒரு ஒரு டவுன்லைனை உருவாக்குறதுக்கும் என்ன பண்ணணும்? போராடணும். முயற்சின்றது வேறங்க. எல்லாம் தான் பண்றான் முயற்சி. முயற்சி பண்ணாத யாரு சார்? முயற்சி பண்றவனா பணக்காரன் ஆகணும்னா இந்த உலகத்துல நம்ம இந்தியால 144 கோடி பேர் இருக்கான்றாங்க. 140 கோடி பேருக்கு மேல இருக்கிறான். அத்தனை பேருமே முயற்சி பண்றான். அத்தனை பேருமே கோடீஸ்வரன் ஆயிட மாட்டான். முயற்சின்றதெல்லாம் சும்மா ஒரு லெவல் கொஞ்சம் தான். அதுக்கு மேல போராடணும். போராட்ட குணம்னா என்ன தெரியுமா? அவன் நினைச்சதை அடையிற வரைக்கும் அவனுடைய தோல்விய யாரு சொன்னாலும், கடவுளே வந்து சொன்னாலும் உன்னால முடியாது, நீ அந்த அளவுக்கு பெரிய திறமைசாலி கிடையாது, உனக்கு அவ்வளவு திறமை கிடையாது அப்படின்னு யாரு சொன்னாலும் அதை எதையுமே ஒத்துக்காம அவன் உடம்புல கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் அவனுடைய அந்த போராட்டத்தை என்ன பண்ண மாட்டான்? முயற்சி இல்ல, போராட்டத்தை கைவிடவே மாட்டான். சும்மா ஒரு கெஸ்ட் மீட்டிங் முடிஞ்ச உடனே சும்மா நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு பேசுனா அது என்ன சேல்ஸ் ஆகும்? ஃபாலோ இங்க பாருங்க, ஃபாலோ பண்ணவங்க தான் இன்னைக்கு லீடரா இருக்கிறாங்க, பிரான்ச் மேனேஜரா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபாலோ எல்லாம் எப்படி பண்றீங்கன்னு பார்த்தா, எவ்வளவு கிட்ட போய் கேட்டாலும் யார் ஃபாலோ பண்றாங்களானே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பிசினஸ்ல மெயின் வந்து வாய்ஸ் தான். போல்டா பேசணும், இதுவே மெயின். நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ இந்த 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 லவ் பண்றவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, பெட்ஷீட் போத்திக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ள பேசுவாங்க, புசு புசுன்னு பக்கத்துல போனவர். அதெல்லாம் அப்படி பேச பாருங்க. வால்யூம், உங்களுடைய அந்த போல்டான வாய்ஸ்லயே அந்த சேல்ஸ் ஓகே ஆயிடும். ஏன்னா உண்மையை பேசுறவன் எப்பவுமே உறக்க சொல்லுவான், சத்தமா பேசுவான். இன்னைக்கு நிறைய பேர் அதை தப்பாம யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க வெளியில. அரசியல்வாதில இருந்து நிறைய பேர் பாருங்க, பொய்ய கூட கத்தி கத்தி பேசி நம்மள உண்மைன்னு நம்ப வச்சு அப்படியே நம்மள அப்படியே ஒரு சில கூட பேசுவாங்க பாருங்க மேடையில. நானே போன வாட்டி ஓட்டு போட்டேங்க ஒருத்தனுக்கு, அப்பதான் தெரியுது பைத்தியமாயவன், பைத்தியம் போலகுது இவன். அப்பதான் போன போன எலெக்ஷன்ல நான் ஓட்டு போட்டேங்க அந்த பைத்தியத்துக்கு. அது பைத்தியம்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அப்ப நான் எதுல மயங்கி போயிருக்கேன்? அப்படி கத்துவோம், கத்துற கத்து அப்போ காது கிழி அந்த மாதிரி பேசுற ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, சும்மா அவன் பேசுறான், அத நம்ம உண்மைன்னு நம்புற அளவுக்கு ஏத்துக்குது மனசு. புரியுதுங்களா? இப்போ ஒரு பாட்டு பாக்குறீங்க, ஒரு ஒரு சீரியல் பாக்குறீங்க, இல்ல ஒரு மூவியில பாக்குறீங்க, ஒரு அழுவுற சீன் வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோ இல்ல ஒரு ஏதோ ஒரு சீன்ல அப்படியே நமக்கே தெரியாம என்ன ஆகும்? கண்ணுல தண்ணி வரும். பக்கத்துல இருக்கிறவங்க என்னடா அழுவுற அப்படின்னு. நீங்க அந்த ஒரு அந்த சுச்சுவேஷன் வந்திருக்குல்ல, பாருங்க. அந்த சீன் வந்து உண்மை கிடையாது, அது பொய் தான். அது சும்மா நடிக்கிறாங்க, அது ஒரு நடிப்பு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நார்மலா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? டீ காஃபி குடிச்சிட்டு கதை பேச போறாங்க, சிரிச்சிட்டு இருக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த சீன் பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு உண்மைன்ற ஒரு விஷயத்த நம்முடைய ஆழ் மனசு நம்பி நம்மள என்ன பண்ண வைக்குது? சிரிக்கக்கூடிய விஷயத்துல சிரிக்க வைக்குது, அழக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணுது? அழ வைக்குது. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இங்க பாருங்க, ஒரு சில விஷயத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சுன்றது நம்பிக்கையான பேச்சு, தைரியமான பேச்சு, போல்டான ஒரு பேச்சு. கன்ஃபார்ம் நம்ம தான் முடிவு பண்ணோம். பேசுறதுக்கு முன்னாடி அது ட்ரைனிங் கொடுக்குற பேச்சா இருக்கலாம், ஃபாலோ பேச்சா இருக்கலாம், கவுன்சிலிங் பேச்சா இருக்கலாம். இதுல எல்லாருக்குமே ரிசல்ட்னு ஒண்ணு வருது இல்ல, 100%. கவுன்சிலிங்ல, சேல்ஸ் ஃபாலோப்ல, டீம் ட்ரைனிங்ல எல்லாமே அதுக்கான ரிசல்ட்னு வருது இல்ல. அது எல்லாமே எதுல நினைக்கிறீங்க? எதுல நினைக்கிறீங்க?
பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ரொம்ப பலமாகவும், ரொம்ப நம்பிக்கையாகவும், ரொம்ப ஒரு ஒரு பயம் இல்லாம, ஒரு துணிச்சலான நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுன்றது எதிரில் இருக்கிறவனுக்கு வேற என்ன ஏது சந்தேகம் அதுன்ற எதுவுமே வர. நம்ம பேசுறத அப்படியே அவன் மனசுக்குள்ள என்ன ஆகுது, டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். அவனால உட்கார்ந்து நெகட்டிவா கூட என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, யோசிக்கிறதுக்கான டைம் கிடையாது. இன்னைக்கு ஸ்பாட் சேல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க. நீங்க பாருங்க, எங்க ஆபீஸ்ல கூட இன்னைக்கு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு காலேஜ் லீவ் போட்டுட்டு உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, 2 ஸ்பாட் சேல்ஸ் முடிச்சிருக்காங்க. வெறும் 19 வயசு தான் சார். மார்னிங் மீட்டிங் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்பாட் சேல்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பாட் சேல்ஸ். அந்த ஸ்பாட் சேல்ஸ் முடிச்சுட்டு சொல்லும் போது எனக்கு மூச்சு வாங்குது. அவங்க பேசுறது கேட்டா, சார் முடிச்சிட்டேன் சார், 2வது சேல்ஸ் முடிச்சிட்டேன் சார், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் சார், இன்னைக்கு 2 சேல்ஸ் சார். நேத்து 2 சேல்ஸ் முடிச்சாங்க. நேத்து ஏதோ லீவ் ஆம, ஏதோ தெலுங்கு வருட பிறகு ஏதோ லீவ் விட்டுருக்காங்க போது. நேத்து வந்தாங்க, நேத்து 2 சேல்ஸ் முடிச்சிட்டாங்க. நேத்து 20 கெஸ்ட் இன்வைட் பண்ணாங்க. நேத்து 2 சேல்ஸ் முடிச்சாங்க. இன்னைக்கு இப்ப 2 சேல்ஸ் முடிச்சிருக்காங்க. காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணுங்க 3:30 மணிக்கு மேலதான் ஆபீஸ்க்கு வருவாங்க. நேத்து ஒரு ஃபெஸ்டிவல் லீவ், இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே அந்த ஃப்ரைடே டைம்ல லீவ் போட்டு வந்துருவாங்க, நாளைக்கு க்ளோசிங் டேல. இப்ப இந்த வீக்ல மட்டும் இப்ப வரைக்கும் 5 சேல்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. இப்ப லீடர்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருப்போம்ல, எங்க ஆபீஸ்ல மொத்தம் ஒரு 10 லீடர் இருக்காங்க. இந்த 10 லீடர்ல இப்போ நம்பர் ஒன் சேல்ஸ் முடிச்சது, நம்பர் ஒன்னா இப்போதைக்கு இந்த 6 டேஸ் முடியுது இல்லை இன்னைக்கு, இந்த இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க தான் நம்பர் ஒன். அவங்க பேர் என்ன தெரியுமா? சுமன் தேவி. சுமன் தேவின்றவங்க இன்னைக்கு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு 19 வயசான ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க. நேத்து 20 கெஸ்ட் ஆபீஸ்க்கு உக்காந்தாங்கன்னா, சார் எல்லா ஆபீஸ்லயும் இருப்பீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லல, என் ஆபீஸ்ல இருக்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் ஏதோ பெருமை பேசுறேன் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? ஒரு 19 வயசு உள்ள ஒரு பொண்ணால, அதுவும் ஒரு காலேஜ் படிச்சுட்டு 3:30 மணிக்கு மேல வருவாங்க. ஒரு 6:30 7 7:30 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ 3:30 டு ஒரு 7:30ன்னு வச்சுங்களேன். 4:30 5:30 6:30 7:30 ஒரு 4 ஹவர்ஸ் தான், ஒரு 3.5 ஹவர்ஸ். 7 8 கெஸ்ட் இன்வைட் பண்ணிருவாங்க. ஒரு 5க்கு மேலதான். ஃபுல் டைம் வந்துட்டாங்கனாலே அங்க டபுள் டிஜிட் கெஸ்ட் இல்லாம வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. துரை சார் சொல்லுவார்ல, வெறித்தனமா வேலை செய்யணும்ட்டு. வெறித்தனமா வேலை செய்யறது நான்லாம் செஞ்சிருக்கிறோம். லீடர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ் நம்மலாம் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு வெறித்தனமா வேலை செய்யறவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு எனர்ஜிங்க. நான் இப்ப சொல்றதுல இருந்து நாம எப்படி இருக்கணும்ன்றத ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கணும். காலையில வந்த 8:30 இல்ல 9 o'clock ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஆபீஸ் படிக்கட்டுல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கேஷியர் வர்றதுக்கு லேட் ஆயிடும், அவர் ஃபீல்ட் ஒர்க்லாம் போயிட்டு வருவாரு. 8:30 9 o'clock ஆபீஸே ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஆபீஸ் படிக்கட்டுல உட்காந்துட்டு அவங்க, ஆபீஸ் நீங்க தரங்கடா, தரகா கட்டி போங்கடா, நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன். ஆபீஸ்க்கு சார் ஆபீஸ் ஏன் திறக்கல சார் அப்படிலாம் எங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எப்பனா தரணுங்க, என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 8:30 9 மணிக்கு ஆபீஸ் படிக்கட்டுல மண்ணிலேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேல்ஸ் ஃபாலோ, கெஸ்ட் ஃபாலோ. ஃபுல் டைமா வந்துட்டாங்கன்னா லீவ்ல 10 15 கெஸ்ட் தான் சார். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு 19 வயசு அவர் ஒரு பொண்ணு, இன்னும் சொல்ல போனோம்னா வெல் செட்டில் ஃபேமிலி சார். இப்ப இந்த பொண்ணு மாசம் ஒரு 30ல இருந்து குறைஞ்சபட்சம் 35ல இருந்து 40 சம்பாதிக்குது. 100% ரிப்போர்ட் உங்களுக்கு யாருக்காவது வேணும் நான் கொடுக்குறேன். கெஸ்ட் ஆஃபரு, சேல்ஸ் ஆஃபரு, இந்த லீடர் ஆஃபர், இந்த பேர் மேட்ச் எல்லாமே சேர்த்து 40,000 ரூபாய் இன்கம் வாங்குறாங்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பிஎஸ்சியோ பிகாமோ படிக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு அவங்க வேற இப்ப அடுத்து ஜாபுக்குன்னு போனாங்கன்னா 15,000த்துக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 1 மந்த்ல காலேஜ் முடிச்சுட்டு ஃபுல் டைம் வந்துட்டு இங்க இருக்கிற லீடர்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்றாங்க, ஒரே ஒரு நாள் கூட கெஸ்ட்ல சேல்ஸ்ல ஒரு நாள்லயும் சரி ஒரு வாரத்திலயும் சரி யாரையும் நான் அந்த நம்பர் ஒன் எடுத்துக்க விட மாட்டேன். நான் தான் இனிமேல் இந்த பிரான்ச்ல கெஸ்ட்லயும் நம்பர் ஒன், சேல்ஸ்லயும் நம்பர் ஒன். எதனால ஒருத்தருக்கு நல்ல கெஸ்ட் வருது, எதனால ஒருத்தருக்கு நல்ல சேல்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுங்க. நம்முடைய மைண்ட் செட் தான் காரணம்.
1000 வாட்டி திலேர் சார் சொல்லியிருக்கிறார். சார் பிஸ்னஸ் ஈஸின்னு நினைச்சா ஈஸி, கஷ்டம் நினைச்சா கஷ்டம். நினைக்கிற முட்டா பசங்களுக்கு தான் அது கஷ்டம். நீ நினைக்கிறதுல தான்டா இருக்குது அப்படின்னு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கிறாரு சார். இன்னைக்கு நான் முன்னாடி பாக்குறேன். இப்ப நான் சொல்றவங்களுக்கு சீனியர்ஸ் இந்த ஆபீஸ்ல இருக்கிறாங்க, திணறாங்க, சேல்ஸ் எடுக்க முடியல. இப்போ வரைக்கும் ஒரு சேல்ஸ் போட்ட லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சொன்னா அவங்களுக்கு அசிங்கமா போயிடும். ஒரு சேல்ஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க, 4 வருஷம் 3 வருஷம் ஆனவங்க எல்லாம். 5 சேல்ஸ் முடிச்சுட்டு அசால்ட்டா உட்காந்துருக்கு இந்த பொண்ணு. அதாவது திலேஷ் சாரு, நானு, மஞ்சு மேடம், நேதாஜி, ராஜேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் லீடர்ஸ் நாங்கெல்லாம் அப்போ ஒர்க் பண்ணோம்ல, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது. சார் சாப்பாடு இருக்கும், ஆனா சாப்பாடு இறங்காது. ஏன் தெரியுமா? அந்த சேல்ஸ் முடிக்கலையே, அந்த யாரும் இந்த முடிச்சிருக்குமே 3 மணி 4 மணி அவங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பாடே கெட்டு போயிடும், தூக்கி குப்பையில போட்டு போயிடுவேன் நான்லாம். அல்சர் வந்துருச்சு எனக்கெல்லாம். சாப்பாடு இல்லாமலாம் இல்ல, வீட்டுல கட்டி கொடுக்குற டிஃபன்ல இருந்து, பக்கத்துல இருக்கிற பேக்ல இருந்து எதை எடுத்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, மைண்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுக்கே அந்த மைண்ட் போகாது. 4 மணி 5 மணிக்கு நான் கேகே நகர் ஆபீஸ்ல எத்தனை நாட்கள், 4 மணிக்கு மணிகண்டனுக்கு தெரியும், 4 மணிக்கு எடுத்து சாப்பிடுவேன். 5 கெட்டு போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 40% கெட்டுட்டு இருக்கோம், ஸ்மெல் வரும். இதுக்கு எழுந்து போய் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது, டைம் இருக்காது. சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெட்டு, முழுசா கேட்டா சாப்பிட முடியாது, பாதிக்கு பாதி கெட்டு போயிருக்கும், ஒரு ஸ்மெல் வரும், தண்ணி விட்டு போன மாதிரி இருக்கும். கப்பு 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 கப்புன்னு பசி, கட கடகன்னு சாப்பிட்டுட்டு போய் டக்குன்னு உட்காந்து அடுத்து என்ன பண்ணணும், கெஸ்ட் யாருன்னா வந்திருப்பாங்க, ட்ரைனிங் கொடுக்கணும், இல்ல லெவல் 1 ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த வேலையில இருக்கும்போது அந்த இடத்துல வந்து டேஸ்டோ, நம்ம என்ன சாப்பிட்றோம், சாப்பிட்றது கெட்டு போயிருக்குதா, அதெல்லாம் பாக்குறதுக்கு வேலையே இல்லைங்க. காலையில வந்து உக்காந்தனா சார், ஒரு நாள்ல உட்காந்த இடத்த விட்டு எத்தனை வாட்டி எழுந்திருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணது கேகே நகர்ல ஒரு 2 வாட்டி எழுந்திருப்பேன், இல்ல ஒரு 3 வாட்டி எழுந்திருப்பேன், அவ்வளவுதான். அந்த இடத்த விட்டு பேகு தண்ணி கிண்ணி எல்லாம் இருக்கும், ரெஸ்ட்ரூம் போக எழுந்திருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போவாங்க, அவ்வளவுதாங்க. உட்காந்த இடத்துலயே உட்காந்து பேகு ஃபைல் தண்ணி இருக்கும். நான் சொல்றது எல்லாம் மணிகண்ணுக்கு தெரியும். கவுன்சிலிங் ஒரு 15 பேரை உட்கார வச்சு கவுன்சிலிங் பேசுறது, முடிச்ச உடனே அடுத்தது எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் பேசுறது, அப்படியே ட்ரைனிங் கொடுக்கறது, ஃபாலோ பண்றது, 1-2 டைம்ல ஏன்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு மட்டும் எழுந்துக்கிறது. அந்த பில்டிங்கை விட்டே வெளியில என்ன பண்ண முடியாது, வெயில். காலையில போனதோட சரி, ஈவினிங் இருட்டானதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்த உச்சி வெயில்லாம் சொல்லுவாங்கல்ல மதியம், இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆபீஸ்க்குள்ள போனதோட முடிஞ்சிடும், நைட்ல தான் அதோட இருந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வருவேன். அப்படி எல்லாத்தையும் மறந்து பிசினஸ் 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 பிசினஸ்லயே மூழ்கி போய் பிசினஸ் பண்ணவங்க லீடர்ஸ். நான் என்ன மட்டும் சொல்லலைங்க, இன்னைக்கு பிரான்ச் மேனேஜரா இருக்கக்கூடிய உங்க எல்லா பிரான்ச் மேனேஜர்ஸும் சாப்பிட மறந்து, தூக்கத்தை மறந்து உழைச்சவங்க தான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே காரு, வீடு, ஃபாரின் ட்ரிப்னு அந்த லெவல்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களை யாரையாவது பார்க்க முடியுமா நாம ஏங்கும் போது, ஆசைப்படும் போது, ஒவ்வொரு பிரான்ச்லயும் அந்த மாதிரி ஒரு சில பேரை நாம பார்ப்போம். அந்த மாதிரி உங்க பிரான்ச்லயும் கண்டிப்பா ஒரு சில பேர் இருப்பாங்க, எங்க பிரான்ச்லயும் இருக்கிறாங்க. ஆன்லைன்ல டி சரண்யான்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க, பல வாரம் மாச கணக்குல நம்பர் 1 அப்படின்ற இடத்த இந்த பிரான்ச்ல அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு லேட்டஸ்டா இப்போ காலேஜ் படிக்கிற ஒருத்தவங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம எல்லாம் பண்ண மாதிரி பயங்கரமா இருக்குது இவங்க ஒர்க் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஒரு நம்முடைய கவனத்தை நல்லா பாருங்க சார். நீங்க வந்து ஒருத்தரை என்கரேஜ் பண்றீங்க, ஒருத்தரையே பாராட்டு, இதுல ஒரு நிறைய ஒரு பிரான்ச்லயே ஒரு இதுல இது வரும் சார். ஒருத்தரையே நீங்க பாராட்டுறீங்க, ஒருத்தரையே வந்து எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசுறீங்க. நம்முடைய கவனத்தை, நம்முடைய பார்வையை அப்படியே அவங்க பக்கம் திருப்புறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? உங்க பிரான்ச்லயும் உங்க மேனேஜர்ஸ் வந்து ஒரு சில பேரை எப்பவுமே புகழ்ந்துட்டு இருப்பாங்க, எப்பவுமே அவங்க பேர் வாயில வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன? அவங்க என்ன ரத்த சொந்தமா, இல்ல அவங்க சொந்தக்காரனா, ஃப்ரெண்டா, யாருன்னே தெரியாதவங்க தான் அவங்க. அவங்க மேல ஒரு பார்வைய, அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. சொல்லுவாங்கல்ல, நம்மள ஒருத்தர் அவாய்ட் பண்றாருன்னா, அவாய்ட் பண்றவர் மேல நமக்கு கோவம் வரக்கூடாது. அடுத்த கொஞ்ச நாள்ல அவரு நினைச்சா கூட நம்மள அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம அசுர வளர்ச்சி வளர்ந்து காட்டணும். அவர் இல்லைன்னா அந்த பிரான்ச்சே இல்லை, அவர் தான் அங்க நம்பர் 1 சேல்ஸ்.
அப்படின்ற இடத்துக்கு வளர்ந்து காட்டினா உங்களை பத்தி தாங்க எந்நேரம் மேனேஜர் பேச போறாரு. உங்க பேரை தாங்க எப்பவுமே உங்க மேனேஜர் சொல்ல போறாங்க. அதை விட்டுட்டு ஒண்ணுமே கிழிக்காம ஒண்ணுமே புடுங்காம லீடர்ஸ் தானே, அதனாலதான் நம்ம எல்லாம் ஓப்பனா பேசுறோம். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா என்னை பத்தி பேசணும், என்னை பத்தி புகழணும், என்னை பத்தி பாராட்டணும்னா இது என்ன இந்த பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இந்த ஆளுக்கு இந்த ஒண்ணு ஒண்ணு வச்சுங்க பிரிச்சு வச்சு இப்படியா நம்ம பாராட்டுறது? அப்புறம் அதுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கு? உங்களை பாராட்டுற மாதிரி, உங்களை 4 பேர்கிட்ட சொல்ற மாதிரி, திலேஷ் சார் கிட்ட பேசுற மாதிரி, தொர்ரா சார் கிட்ட பேசுற மாதிரி, உங்களை எங்கேயாவது பிரான்ச் மேனேஜர் ட்ரைனிங் கூட்டிட்டு போற மாதிரி எதையாவது நீங்க பண்ணணும்ல. ஆனா இது ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாரும், சார் நான்லாம் பண்ணலையா சார்? எப்போ இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த டைனோசர் காலத்துல பண்ணியிருப்பாங்க. எந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, அடப்பாங்களா, நாங்க அப்படி பண்ணிட்டு நாங்க சொன்னாலே கம்பெனி எங்களை ஒதுக்கிடுவாங்க. இப்ப நீ யாரு? இப்ப நீ என்ன சேல்ஸ் கொடுக்குற? அதுக்குதான் எங்களுக்கே மரியாதை, பிரான்ச் மேனேஜருக்கே மரியாதை. இல்லைன்னா எங்களையே காரி காரி துப்புவாங்க. புரியுதுங்களா? திறமை இல்லாதவன், போராட தெரியாதவன், உழைக்க தெரியாதவன், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவன், அடுத்தவங்க நிழல்ல இருக்கிறவன், சொந்த காலில் நிக்க தெரியாதவங்க தான் 3 வருஷ கதை, 4 வருஷ கதை, 5 வருஷ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இப்ப என்ன உயிரோட தானே இருக்கிற? செத்தா போயிட்ட? 3 வருஷத்துக்கு நான் முன்னாடி நான் யாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எத்தனை வாட்டி நம்பர் 1 வந்தேன்? நான் வந்து ரூபி ஆனனே, நான் வந்து சஃபேர் ஆனனே. இப்ப ஏன் ஆகல? இப்ப பண்ணு. உன்னை யாரு கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க? கையை கட்டி போட்டாங்களா? வாயை மூடி, வாயை எதனா போட்டு ஒட்டிட்டாங்களா? இப்ப பேசு, ஏத்து, சேல்ஸ் எடு, டீமை உருவாக்கு. திலேஷ் சார் சூப்பரா ஒண்ணு சொல்லுவார், லீடர் போர்வையில புலித்தோல் போர்த்திய பசுவா ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு கண்ணுக்குட்டிக்கு புலித்தோலை போட்டு, நாயா பண்ணியா என்னன்னு தெரியல, புலித்தோல் மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணி ஊரில் அமிச்சா புலி வந்துச்சுன்னு எல்லாம் பயப்படுவாங்க. அப்புறம் பார்த்தா அது வெறும் தோல், உள்ள பார்த்தா அது ஒரு பெரிய நாயா இருக்கும். கீழே இருக்கக்கூடியவங்களை சொல்றேன், நடிக்கலாம், ஆயுசுக்கும் நடிக்க முடியாது. வில்லேசர் சொல்ற மாதிரி ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 ஒரு படத்துல எது சொல்லுவாங்க. அந்த மாதிரி லீடரை நம்பி காலம் ஓடி இருக்கும், டவுன்லைன்ஸை நம்பி நம்ம காலம் ஓடி இருக்கும், சம்பாரிச்சிருப்போம், வருமானம் வந்திருக்கும், அதனால ஒரு போஸ்டிங் வந்திருக்கும். மேல இருக்கிற லீடர்ஸ் கீழே இருக்கிற டவுன்லைனை நம்பி கொஞ்ச நாள் ஓடி இருப்போம், கொஞ்சம் லக்ல ஒரு அதிர்ஷ்டத்துல கொஞ்ச நாள் ஓடி இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து நமக்குள்ள ஒரு கற்பனையான கோட்டையெல்லாம் கட்டி நான் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துல உண்மை என்னன்னு தெரியும். அன்னைக்கு நம்ம கிட்ட நம்ம யாரு, நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய இந்த வெற்றிக்கு நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா, அதுக்கு நாம காரணமா இருக்கிறோமா அப்படின்னு தெரியும் போது, அது மற்றவங்களால கிடைச்ச ஒரு வெற்றினா அந்த வெற்றியை நம்மளால தக்க வைக்க முடியாது. சிவராசர் சொல்லுவாரு, மற்றவங்களால கிடைச்ச வெற்றியை உன்னால எப்படி தக்க வைக்க முடியும்? உன்னால கிடைக்கிற வெற்றி தான் உன்னால தக்க வைக்க முடியும். அப்ப நீ மற்றவங்களை நம்பி பிசினஸ் பண்றன்றது ஒரு கட்டத்துல நீ முட்டையாகி ஜீரோவாகி ஒரு ஜோடிக்கும் 2 ஜோடிக்கும் உட்காந்து பிச்சை எடுப்போம். அப்ப வந்து நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. டைம் இருக்கும் போதே, நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் போதே நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும். ஒரு லீடர் நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும் போதே, அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாம அப்பா அம்மா கூடவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான அந்த முயற்சி எடுக்கணும். அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து முடிக்க கூடாது. அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்க தயாரா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கூட இருக்கும் போதே, அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருக்கும் போதே, அவங்களுடைய சப்போர்ட்ல, அவங்க அரவணைப்புல, அவங்க பாதுகாப்புல, நிழல்ல நம்ம இல்லாம நம்மளை நாமளே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நாம என்ன பண்ணணும், சம்பாரிச்சு சொந்த காலில் நிக்கணும். ஒரு நாள் நம்மளை விட்டு நம்ம பேரண்ட்ஸ் போனாலும் நம்ம கெத்தா நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த மாதிரி லீடர்ஸ் உடைய சப்போர்ட் கிடைக்கும் போது, லீடர்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது நம்முடைய டேலண்ட்டை வளர்த்துக்கணும், நம்முடைய டீமை பெருசு பண்ணிக்கணும். நம்ம லீடர்ஸ்க்கு பல டீம் உருவானதுக்கு அப்புறம் லீடர்ஸ் எல்லாரும் கூட எந்நேரம் கூட உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒரு கட்டத்துல எல்லாரும் அவங்கவுங்க டீமை பார்க்க வேண்டிய இடத்துக்கு வருவீங்க, நீங்களும் லீடர் ஆவீங்க, நீங்களும் பிரான்ச் மேனேஜர் ஆவீங்க. அப்போ போயிட்டு இப்ப நான் எல்லா பிரான்ச் லீடரும் பிரான்ச் மேனேஜரும் திலேஷ் சார் கூட ஒரு ஒரு டீமா உட்காந்துட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரான்ச் மேனேஜரும்
ஒரு ட்ரைனிங் போடுறாருன்னா அது ஒரு ஆஃபீஸ்ல எல்லாருமே ஒரு ரவுண்டா வந்து லீடர்ஸ் ட்ரைனிங் கூப்பிட்டா இப்ப இருக்கிற எல்லா மேனேஜரும் ஒரு ட்ரைனிங்ல வந்து உட்கார்றவங்க தான். இன்னமும் வந்து ஒரே ட்ரைனிங்ல ஒரே பிரான்ச்ல வந்து உட்கார்றவங்களா இன்னுமா இருக்கிறாங்க? ஆழம் வளரணும், அறிவும் வளரணும். அவன் தான் மனுஷன். 6 அறிவு உள்ள மனுஷன். எல்லாரும் வளர்ந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி லீடர் கூட இருக்கும்போது வேலையை கத்துக்கிட்டு டீம் உருவாக்கிக்கிட்டு லீடரை நம்பி இல்லாம லீடருடைய நிழல் இல்லாம தன்னை தானே தன்னுடைய டீமையும் பாத்துக்கிற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்ல நீங்க கீழே விழ மாட்டீங்க. ஒரு வாட்டி கீழே விழுந்தாலும் உடனே எழுந்துருவீங்க. கீழே விழுந்தாலும் கீழே விழுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கீழே விழாம டிரான்ஸ் இந்தியால யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஆனா கீழே விழுந்தவன் எழுந்துக்கணுமே. கீழே விழுந்து அப்படியே என்ன ஆயிடக்கூடாது, டெட் பாடி ஆயிடக்கூடாது. கீழே விழுறது சகஜம்தான். ஆனா விழுந்தே கிடக்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானம். 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா ஒரு சில பேர் விழுந்தவங்க விழுந்ததுதான். உங்களுடைய ஹையஸ்ட் சேல்ஸை மறுபடியும் நீங்க எப்போ வந்து தொடறீங்களோ அப்பதான் நீங்க வந்து மறுபடியும் பிசினஸ்ல ஒழுங்கா பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். பயம் நிறைய பேருக்கு, இந்த பயம் துணிச்சல் பாருங்க. ஏழையா இருக்குங்க, தப்பு கிடையாது. ஆனா கோடையா பயந்தாங்கோலிங்களா இருக்காதீங்க. கெஸ்ட் ஏத்துறதுக்கு பயம், சேல்ஸ் எடுக்கிறதுக்கு பயம், டீமை பாத்துக்கிறதுக்கு ஒரு பயம், ஒரு பொறுப்பு எடுத்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயந்தாங்கோலிங்க. இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் எப்படிங்க? அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் எதுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க? ஆசை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அப்படி எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்றான்னா அவன் உங்ககிட்ட பொய் சொல்றான். ஆசை இல்லாத 2 பேர் தான். ஒண்ணு ஒரு குழந்தை, விவரம் தெரியாத ஒரு குழந்தைக்கு அதுக்கு ஆசை இருக்காது. இல்லைன்னா அந்த கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற மென்டலுங்களுக்கு ஆசை இருக்காது. இந்த 2 தவிர உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஆசை இருக்கு, தேவை இருக்கு, கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு, கனவு இருக்கு, இலக்கு இருக்கு, லட்சியம் இருக்கு, கோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இல்லைன்னு சொல்றான்னா அவனால முடியல, வேற எப்படி சமாளிக்கணும், இந்த சப்பக்கட்டு கட்டுறது எப்படி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்னு சும்மா சமாளிக்குது அது. ஆனா அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஆசை இருக்குது. அதுக்கு வேலை செய்யறதுக்கு உடம்பு வழங்கல, சோம்பேறித்தனம். ஆசை இல்லாதவன் மனுஷன் கிடையாது. ஆனா ஆசை மட்டுமே பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா நாய் கூட ஆசை இருக்கு. 4 வீட்டுக்கு இங்க போய் சாப்பிடணும், அங்க போய் சாப்பிடணும், அங்க கறி சோறு போடுறாங்க, இங்க சாம்பார் சோறு தான் அப்படின்னு சொல்லி நாய் கூட வீடு பார்த்து போய் உட்காந்து தின்னும். எல்லாத்துக்கும் தான் ஆசை இருக்கு. ஆசை மட்டும் வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் நிஜமாயிடுமா? வெறித்தனமா இறங்கி ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு சேல்ஸ் எப்படி வருது? நான் எதனால சொன்னேன் அவங்கள சேல்ஸ் ஏன் வருது? நம்முடைய மைண்ட் செட். முடிச்சே ஆகணும், ஸ்பாட் சேல்ஸ் எடுத்தே ஆகணும். இது ஒரு மான பிரச்சனைங்க. இது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை. பணம்ன்றதெல்லாம் அப்புறம்தான். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையே பாருங்க, நம்முடைய லைஃபே ஒரு பந்தயம் தான், ஒரு ஒரு போட்டி தான். அண்ணன் தம்பியா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம யாரு, நம்முடைய கெத்து என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம தனியா தெரியணும். 10ஓட 11, அத்தோட 11 அப்படின்னு இருக்கக்கூடாது. 10ல நம்பர் 1 இருக்கணும். எத்தனை பேருக்கு நம்மளை பத்தி தெரியுதுன்றது பார்க்கணும். எத்தனை பேரு நமக்கு தெரியுன்றது முக்கியம் கிடையாது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீ பெரிய ஆள் கிடையாது. உன்னை எத்தனை பேருக்கு தெரியும்? டிரான்ஸ் இந்தியால சார் இத்தனை பிரான்ச் இருக்கு சார், இத்தனை பிரான்ச்ல இத்தனை லீடர் இருக்காங்க சார். அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிறதுலாம் மேட்டர் இல்ல. இந்த டிரான்ஸ் இந்தியால இருக்கிற இத்தனை பிரான்ச்ல இத்தனை லீடர்ல உன்னை எத்தனை பேருக்கு தெரியும்? உன் பிரான்ச்சை தவிர உன்னை வேற அவனுக்குமே தெரியாதுன்னா அவ்வளவுதான். நீ ஒரு சில பேரை அந்த தெருக்கு மட்டும், தெருல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஒரு சில பேரை பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஒரு சில பேர் அந்த தெரு, ஒரு சில பேர் அந்த ஊர்ல இருக்கு தெரியும். ஒரு சில பேர் அந்த ஊரை தாண்டி பல ஊர் பல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவனுக்கு தெரியும். ஒரு சில நபர்களை ஒரு சில ஸ்டேட் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், அவன் ரீச் ஆயிருப்பான். ஒரு சில நபர்கள் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, நாடு விட்டு நாடு கூட ஒரு சில பேரை நமக்கு என்ன ஆகும், தெரிஞ்சிருக்கும். கரெக்டா இல்லையா? உன்னை எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, மத்த ஊர்ல தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. டிரான்ஸ் இந்தியால உன்னை எத்தனை பேருக்கு தெரியும்? உன்னை எக்ஸாம்பிளா எத்தனை ஆபீஸ்ல எத்தனை டீம்ல உன்னை எக்ஸாம்பிளா ட்ரைனிங்ல சொல்றாங்க. உன் பேர் இப்ப நான் ஒரு பொண்ணு சுமன் தேவி, சரண்யா அப்படின்னு 2 பேரை நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு இப்ப நான் சொன்னதுனால இப்ப இத்தனை பிரான்ச்ல இருக்க இத்தனை பேருக்கு யாரு அவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரி பேர் சொல்ற அளவுக்கு எத்தனை இடத்துல உங்களை பத்தி பேசக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலை இருக்கு.
எப்படி வேணாலும் வாழலாங்க. சரிங்களா? பிச்சைக்காரனா கூட வாழலாம். சரியா? பணக்காரனா கூட வாழலாம். எப்படி வேணாலும் வாழலாம். கஷ்டப்பட்டு வாழலாம். நம்ம எப்படி வாழணும்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். 4 பேருக்கு நம்மள அதெல்லாம் ஒரு ஆளு, அதெல்லாம் டம்மிடா, அதெல்லாம் சும்மா டம்மி பீஸு அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தன் சொல்லிட்டு போனோமா, ஏய் அவர் யார் தெரியுமா, இந்த ஆபீஸ்லயே அவர் தான், திலே சார் டீம்லயே அவங்க தான் லேடிஸ்ல நம்பர் 1. திலே சார் சொல்றாருல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சேல்ஸ் நடந்திருக்கு, அவ்வளவு லேடிஸ்ல நம்பர் 1 திலே சார் டீம்ல மஞ்சு மேடம் சொல்லும்போது அந்த பேர் எங்க? அதுதாங்க ஒரு மனுஷன் வாழ்றான் அப்படின்னா, காசு பணம் குடும்பம் குழந்தை குட்டி இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு பேருக்காக தாங்க மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான். இதுதாங்க நம்மளுடைய உண்மையான ஒரு சந்தோஷம். காசு பணத்தெல்லாம் வந்து வச்சுட்டு அதுல ஒரு பெரிய எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷம். உங்களுக்கும் ஒரு இமேஜ் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, உங்க பேரை 4 பேர் சொல்றான்ல, உங்களுக்காக 4 பேர் கை தட்டுறான்ல, உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல கம்பெனி எம்டி அவார்டு கொடுக்குறாருல, மெடல் போடுறாருல, அதை பார்த்து 4 பேர் விசில் அடிக்கிறான்ல, கிளாப் பண்றான்ல, அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. லேடிஸ்ல நம்பர் 1 அப்படின்னு சொல்லி மஞ்சு மேடம் சொல்றாருல்ல திலே சார், இது நீங்க யோசிங்க. அதே திலே சார் வாயால லேடிஸ்ல நம்பர் 1ன்னு சொல்லி என் பேரை சொல்ல வைப்பேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. தைரியம் இருக்கா? தில் இருக்கா? துணிச்சல் இருக்கா? நம்மளும் அதே சாப்பாடு தானே சாப்பிடுறோம், நம்ம உடம்புலயும் ரத்தம் தானே ஓடுது, நம்மளும் தானே படிச்சிருக்கிறோம், நம்மளும் தானே டிரான்ஸ் இந்தியால பிசினஸ் பண்றோம். சார் அடுத்த ஒரு வருஷம் டார்கெட் வைங்க, மஞ்சு மேடம் பேர் சொன்ன இடத்துல என் பேர் இருக்கும் சார். அது மஞ்சு மேடம் பிரான்ச்ல இருக்கிறவங்க கூட சொல்லலாம். அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு ரோல் மாடலா லேடிஸ்ல அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ட்ரைனிங்கை பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துருக்கீங்களா? பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா? திலேசர் வாயால 5 இடத்துக்கு இன்னும் ஒரு லேடி வந்திருக்கிறாங்கன்னு திலேசர் வாயால சொல்ல வைக்கணும்ல. அதுதாங்க உண்மையான ஒரு சந்தோஷம். அதுக்காக தாங்க இந்த ஒரு போராட்டம், அதுக்காக தாங்க இந்த உழைப்பு. இதுக்காக நீங்க உழைச்சு பாருங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு டைம்ல பணம்ன்றது உங்க பின்னாடி கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும். பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா கொட்டாது. ஐயா சாமி, இப்படிதான் பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது. பேருக்காகவும் அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் நம்முடைய ஸ்டேட்டஸுக்காகவும் நம்ம யாருன்றதை காட்டணுன்றதுக்காகவும் நம்பர் 1ன்ற இடத்துக்காகவும் நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. பணம் ஒரு மேட்ரே கிடையாது. லட்சமா வரும் உங்களுக்கு மாசம் மாசம் இன்கம். இதுதான் சீக்ரெட். சார் பணத்துக்காக ஒர்க் பண்றவங்களாம் ஒரு லெவலுக்கு மேல வர மாட்டாங்க. ஏன்னா பணம்ன்றது ஒரு திருப்தி ஆயிடும். நான்லாம் 50,000 சம்பாதிக்கும் போது அப்படியே அப்படியே எனக்குலாம் வந்து கேர் ஆயிடுச்சு. 50,000மா? 50,000 பாக்குறேன், அப்படியே என்ன ஒரு சந்தோஷம். அவ்வளவுதாங்க. 50,000த்துல நான் காலிங்க. உண்மையை சொல்லணும்னா நான் காலி. திருப்தி ஆயிட்டேன், சந்தோஷம் ஆயிட்டேன். ஆனா நான் அதுல இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில ட்ரைனிங் இதுக்கு தான் அட்டன் பண்ணணும்ன்றது. பணத்துக்காக ஓடக்கூடாது, அச்சீவ்மெண்ட்டுக்காக ஓடணும், பேருக்காக ஓடணும், இடத்த தக்க வைக்கிறதுக்காக ஓடணும், நம்பர் 1ன்ற இடத்துக்காக ஓடணும்னு சொல்லி ஓடினேன். பணத்தை பார்க்கல. இதுக்காக ஓட ஆரம்பிச்சா 3 லட்சம் 4 லட்சம் போயிட்டே இருக்குதுங்க. பணத்துக்காக தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது. திருப்தி ஆயிடுவீங்க, சந்தோஷம் ஆயிடுவீங்க. 10 சேல்ஸ் எடுத்துட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சுத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 5 சேல்ஸ் எடுத்துட்டு நான் தான் பெரிய ஆளு, ஏய் இனிமே நான் தான் உனக்கு லீடர், வரும்போது டெய்லி எனக்கு குட் மார்னிங் சொல்லுன்னு சொல்ற டவுன்லைன் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்றது? நிறைய லீடர் அவங்களுடைய இயலாமை, ஒரு டவுன்லைனை வச்சுக்கிட்டு ஒரு லீடரை வச்சுக்கிட்டு கடைசியில அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க முறை வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க லீடருங்களே. அதுக்குதான் பல லீடருங்களை உருவாக்கணும், பல டீம் உருவாக்கணும்ன்றது. ஒரே ஒரு இன்கம் நம்பிக்கிட்டு ஒரு இன்கம் டீமை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு நிறைய பேரு. பாவமா இருக்குதுங்க. இந்த சுச்சுவேஷன்ல யாருமே வராதிங்க. யாரு லீடரு யாரு டவுன்லைன்னே தெரிய மாட்டுது. டவுன்லைன் லீடர் மாதிரி மிரட்டுறான், லீடர் என்ன பண்றான்? சரி சரி, உன்னை பகைச்சுக்கிட்டா நாளைக்கு அடுத்த வாரம் வர பேர் மேட்ச் வருமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடர் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? எடுபடி வேலை செய்யறவங்களா மாறி போயிருக்கிறாங்க. உங்க கெத்து உங்க ஸ்டேட்டஸை விடாதீங்க.
உங்க டவுன்லைன்ஸை உருவாக்குறது நீங்க தான். ஆனா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது எல்லாமே நீங்க தான். ஆனா அவங்கள விட ஒரு டாப்ல ஒரு பெரிய இடத்துல லீடர்ஸ் நீங்க யாருன்றது நீங்க காட்டணுங்க. ஏய், நான் நம்பர் ஒன்னா வரணும், நீ அதனால சேல்ஸ் எடுக்காத, நீ ஒரு 2 சேல்ஸ் எடு போதும், அப்ப நான் 3 சேல்ஸ் எடுத்து நான் உன்னை வின் பண்றேன், அப்பதான் எனக்கு ஒரு மரியாதை. இப்படியா போய் நம்ம சொல்ல முடியும் டவுன்லைன் கிட்ட? அவன் 10 எடுத்தாலும் நீ 11 எடுக்கணும், அவன் 20 எடுத்தாலும் நீ 21 எடுக்கணும், அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் அதுக்கும் மேல நீ வளரணும். ஏன்னா உருவாக்குனதே நீ தானே. அப்படித்தானே சொல்லின்னு சுத்துற ஊர்ல, நான் தானே உருவாக்குனேன், நான் தானே கீச்சேன், நான் தானே, என் டீம் தானே. அவனோட ஒரு சேல்ஸ் அதிகமாயிடு, அதை ஸ்டாண்டர்ட் பண்ணு. உண்மை. நிறைய பேர் நாம உருவாக்குறோம்னு நினைக்கிறோம், உருவாயிருக்கிறாங்க ஒரு சில பேர், அவ்வளவுதான். சார், நம்ம தான் ஒருத்தரை உருவாக்கி இருக்கிறோம். அவன் நான் உருவாக்குன ஆளுன்னா அவனை விட ஒரு சேல்ஸ் உண்டு அதிகமா இருக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? இயற்கையிலேயே ஒரு சில டேலண்ட் ஒரு சில பேருக்கு இருக்குங்க. இயற்கையிலேயே இருக்கும், பொறுப்புலயே இருக்கும், ரத்தத்திலேயே இருக்கும், ஒரு சில குடும்பத்துல இருக்கும், ஒரு சில கேஸ்ட்ல, இந்த ஜாதியில, அந்த மதத்துல, ஒரு இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு இதுல ஒரு சில பேருக்கு இருக்கும். அது சும்மா லைட்டா அப்படி தூண்டி விட்டா, அதை ஒரு இது பண்ணி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வெட்டிச்சு செதற ஆரம்பிச்சிருவாங்க. நீ பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ உருவாக்கிட்டேன்னு நினைச்சியா? நீ கத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? கம்பெனில பொதுவா நடக்கக்கூடிய ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு, பொதுவா கிடைக்கக்கூடிய மெசேஜை காதுல போட்டுட்டு அப்படி உருவாக்குறவன் உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது என்ன தெரியுமா பண்ணும்? என்னாலதான் உருவாச்சு, என்னாலதான் உருவாச்சு. சரி, உன்னாலதான் உருவாச்சு, நீ பண்ணு, நீ ஏன் பண்ண மாட்ற? அப்போ உன்னால யாரும் உருவாகலன்றதை ஒத்துக்கிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இறங்கி இண்டிவிஜுவலா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு என்ன பண்ணணும்? நீ முதல்ல அந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சியை பண்ணு. நினப்பு தான் பொழப்புக்கு எடுக்கும். நிறைய பேர் இப்படிதான் பெரிய ஆளுன்ற எண்ணத்திலே கெட்டு குட்டிச்சோரா போயிடும். பெரிய ஆள்லாம் யாரு? டைமண்ட் மேனேஜரா இருக்கணும், மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கணும், ஒரு ஃபாரின் ட்ரிப் விடாம செலக்ட் ஆகணும், 100 கிளப்ல ஒரு 8வது லெவல் போறியோ இல்லையோ, ஒரு 6வது லெவலாவது நீ வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும். மாசம் ஆனா ஒரு 3ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும், நான் 10 லட்சம் சொல்ல, மினிமம் 3ல இருந்து ஒரு 5 லட்சமாவது மாசம் நீ சம்பாதிக்கணும். நீ பெரிய ஆள் தான். 50 சேல்ஸ் கொடுத்தா கூட அது ஸ்டாண்டர்டா கொடுக்கணும். 20 சேல்ஸ் கொடுத்தா கூட அது ஒரு ஸ்டாண்டர்டா கொடுக்கணும். காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா, இவன் ஒருத்தன் கொடுப்பான், அவன் ஒருத்தன் கொடுப்பான், எவனையாவது ஒருத்தனை நம்பிக்கிட்டு அவன் கொடுக்கும்போது, இன்னைக்கு 10 சேல்ஸ் இந்த வாரம், அடுத்த வாரம் 2 சேல்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் 20 சேல்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் 4 சேல்ஸ். நீ அடுத்தவனை நம்பி பிசினஸ் பண்றன்றது உன் சேல்ஸ் கவுண்டிங்லயே நல்லா தெரியுது. சேல்ஸ் இப்படி எப்படி எப்படி எப்படின்னா அப்படியே போனா அங்க இறங்குனா அடிய மட்டத்துக்கு 0. அப்போ உன் கையில பிசினஸும் இல்ல, உன்னை நம்பி யாரும் இல்ல, உன் கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை விட பிசினஸ் நம்மளை நம்பி நாம பண்ணணுங்க. உங்க கண்ட்ரோல்ல டீம் இருக்கணும், நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்க பேச்ச அடுத்தவன் கேட்கறான் அப்படின்றது அப்புறம், உங்க பேச்ச முதல் நீ கேட்கறியா பாரு. நீ கேட்டாதான் நீ லீடரு. உங்க பேச்ச ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. உங்க பேச்ச ஊரே கேட்கும். என் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன் பேச்ச எவனுமே கேட்க மாட்டான். நீ போட்டுக்கிற குட்டி அது வளர்ந்தா கூட போடான்ட்டு உன் பேச்ச அதுவே கேட்காது. நம்ம பேச்ச நம்ம கேட்கணும், நம்ம சொல்றதை நம்ம கேட்கணும். நம்ம முதல் செல்ஃப் டிசிப்ளினா மாறணும். நம்ம செல்ஃப் டிசிப்ளினா மாறி சுய ஒழுக்கமா மாறி நம்ம யாருன்றத நம்ம காட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே நம்ம பின்னாடி வருவான், எல்லாரும் நம்மள மாதிரி மாறுவான். மைண்ட் செட்டு தாங்க. புது ஆளு பழைய ஆளு, உங்களுடைய எண்ணம் அழகா இருந்ததுன்னா வாழ்க்கை அழகா மாறும். உங்களுடைய எண்ணம் சரியில்லை, உங்க எண்ணத்துல குப்பைகள் நிறைய இருக்குது, பொறாம இருக்குது, நிறைய சின்னத்த நிறைய அந்த சில்லற புத்தி நிறைய இருக்குது அப்படின்னா, உங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு எண்ணங்களை மாத்துங்க. ஒரு வெற்றியாளரை பார்த்தா பாராட்டுங்க. சொந்த டீம்லயே அந்த மாதிரி எண்ணம் வர மாட்டேது நிறைய பேருக்கு. ஆப்போசிட் டீம்ல ஒருத்தர் நல்லா பிசினஸ் பண்றாரு, நல்லா சேல்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவரையே மனசார நம்ம பாராட்டணும். சொல்லி கொடுத்துருக்கிறாருல இதுலயே சார். நிறைய பேர் சொந்த டவுன்லைன் நல்லா பிசினஸ் பண்ணாலே பிடிக்கல, பொறாம வருது, ஈகோ வருது, வயிற்றுச்சல் வருது. சொந்த டவுன்லைன் பண்ணும்போது நம்மளோட பேர் வாங்கிட்டா, நம்மளோட பெரிய ஆள் வந்துட்டா, நம்ம வரட்டும், நீ யாருன்னு காட்டு.
அவங்களோட பெட்டரா நீ ஒர்க் பண்ணு. நீ இன்னும் கோமாலையா இருக்கிற, நீ ஆபீஸ்க்கு வர இல்ல, வேலை செய்யற இல்ல, என்னோட அவன் பேர் வாங்கிட்டான், என்னோட அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்க கூடாது, அடுத்தவனை ஜெயிக்கணும்னு நினைக்கணும். புரியுதுங்களா இல்லையா? மத்த டீம்ல இருக்கிறவனை அழிக்கணும், நம்ம டவுன்லைனா இருக்கிறவனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவனுக்கும் குடும்பம் இருக்குதுங்க, அவனும் சம்பாதிக்க வந்திருக்கிறான், அவன் வாழ்க்கையில அவனும் முன்னேற வந்திருக்கிறான். புரியுதா இல்லையா? அவனுக்கும் டவுன்லைன்ஸ் இருக்கிறாங்க, அவனும் நாளைக்கு அவன் டீமை பார்த்துக்கணும், சம்பாதிக்க வைக்கணும். கரெக்டா? அவனுக்கும் நிறைய இலக்குகள் இருக்கு, அவனும் கார் வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய தேவைகள் இருக்கு. அப்போ ஒரு போட்டியாளரா ஒருத்தர் வரும்போது அவங்கள நெகட்டிவ் பண்ணணும், அழிக்கணும்னு நினைக்க கூடாது, அவங்கள வின் பண்ணணும்னு நினைக்கணும். ஓ, நீ சூப்பர் லீடர். சொல்றது புரியுதா? அதனால நான் இன்னைக்கு சரியில்லை, நீ தான் காரணம். ஒரே பதில். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க சரியா இல்லை, பிசினஸ்ல சரியில்லை, குடும்ப வாழ்க்கையில சரியில்லை, யாருக்கெல்லாம் பிரச்சனை, யாருக்கெல்லாம் கஷ்டம் கவலை, நீ சரி கிடையாது. நீ சரி கிடையாது. உன் செருப்பு கட்டி நீயே அடிச்சுக்க, நீ சரி கிடையாது. இதுதான் உண்மை. இங்க பாருங்க, உங்ககிட்ட நல்ல பேர் ஒரு சில லீடர்ஸ், பொதுவா சொல்றேன், ஒரு சில நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு போக தெரியும். இந்த மாதிரி ஓப்பனா மூஞ்சிக்கு நேரம் இப்படி எல்லாம் பேசணும்னா எவனுமே நல்ல லீடர்னு சொல்ல மாட்டான். ஐயோயோ அவர் திட்டுறாரு, அவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. நல்ல பேர் வாங்கணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. புரியுதா? பாராட்டும் போது பாராட்டுற லீடரும், பாராட்ட வேண்டிய டைம்ல பாராட்டுற லீடரும், ஒரு சில விஷயத்த சுட்டி காட்டும் போது சுட்டி காட்டுற லீடரும், தப்பு பண்ணா திட்டுற லீடரும், சரிங்களா, தேவைப்படுற டைம்ல சப்போர்ட் பண்ற லீடரும், எந்த டைம்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் அவன் தான் கரெக்டான லீடர். எல்லா டைம்லயும் சூப்பர் சூப்பர் சூப்பர், நீ தப்பு பண்ணாலும் சூப்பர், நீ என்ன பண்ணாலும் சூப்பர்னா அது உன்னை நம்பி கிடக்குது, வேற வழி கிடையாது. நீ கொடுக்குற சம்பளத்துல தான் அது வீட்டுல அடுப்பு எரியுது. அதனால எல்லா டைம் என்ன பண்ணாது, உன்னை கை தட்டின்னு பாராட்டின்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தப்புனா தப்பு. இன்னைக்கு நம்ம சரியில்லை பிசினஸ்ல அப்படின்னா காரணம் நீங்க. சரி பண்ணுங்க. இன்னும் ஒன்னும் ஆயிடல. நான் வயசாகி போச்சா? 50 வயசு 60 வயசு கிழவன் கெடியவே ஆயிட்டோம். வயசு நமக்கு இன்னும் வயசு இருக்கு. இன்னும் டிரான்ஸ் இந்தியா பாருங்க, இன்னும் டிரான்ஸ் இந்தியா இன்னும் வளர வேண்டியது எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. என்னுடைய தவறுகளை, என்னுடைய கேர்லெஸ், என்னுடைய கவனக்குறைவுகளை, என்னுடைய நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இந்த நிமிஷமே தூக்கி குப்பையில போட்டுட்டு என் தவறுகளை நான் ஒத்துக்கிறேன், தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் ஒத்துக்க தேவையில்ல. உங்க மனசுகிட்ட நீங்களே நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் கரெக்டா இருக்கிறேன், ஏன்னா பணம் தான் முக்கியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணத்தாலதான் மரியாதை வரும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்மள ஒருத்தன் எதை வச்சு மதிக்கிறான்? அழகு, நீ அழகா இருக்கிற, ஹீரோயின் மாதிரி இருக்கிற, ஹீரோ மாதிரி இருக்கிறன்னு உனக்கு உன்னை ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி இருக்கிறான்லாம் எவனும் உன்னை மதிக்கல. நீ உங்ககிட்ட பணம் இருக்குது, போஸ்டிங் இருக்குது, பெரிய டீம் இருக்குது, ஒரு பிரான்ச், ஒரு பெரிய ஒரு உனக்குன்னு ஒரு எல்லாரும் முன்னாடி ஒரு மதிப்பு இருக்குது, அதனாலதான் உன்னை மதிக்கிறான். உங்ககிட்ட பணம் இல்ல, நீ ஒரு பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு டம்மி பீஸ்னா உன்னை நாய் கூட செய்யாது. அப்போ அழகை பார்த்தோ நம்முடைய படிப்பை பார்த்தோ எல்லாரும் நம்ம பின்னாடி வராங்கன்னு நினைச்சுக்க போறீங்க? உங்க பணம், உங்களுடைய பதவி, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், நீங்க கொடுக்குற சேல்ஸ் தான். அதுக்காக வேலை செய்யுங்க, அதுக்காக உழைங்க. இழந்ததை மறுபடியும் அடைய முடியும் ஒரு மனுஷன் முயற்சி பண்ணா. அதை விட பெட்டராவே அடைய முடியும். நேரத்தை, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கெஸ்டும் முக்கியம், ஒவ்வொரு சேல்ஸும் முக்கியம். அலட்சியமா ஒரு ஒரு ஃபாலோ அப் பண்ணக்கூடாது. அலட்சியமா பண்ணாதீங்க. இந்த கவுன்சிலிங் பேசணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் சொல்லி கொடுக்கல. இப்ப நான் பெஸ்ட் சூப்பரா பண்றாங்கன்னு சொன்னால, ஆன்லைன்ல சரண்யான்ற ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க. ஒரே ஒரு மேரேஜ்ல, அவங்க லீடர் மேரேஜ்ல ஒரே ஒரு டைம் தான் அந்த மேடமை நான் நேரா பார்த்தேன். எப்படி மேடம் இருக்கீங்க, ஒரே வார்த்தை தான். அவங்களும் நல்லா இருக்கா சார், அவ்வளவுதான். இவ்வளவுதான் நான் பேசினதே நேரா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா, ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. 2 வருஷம் கிட்ட போன்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ, அவ்வளவுதான். மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு, அவ்வளவுதான் மேடம் கவுண்டிங் என்னாச்சு, ஏதாவது செயல், இவ்வளவுதானே தவிர இப்படிதான் கவுன்சிலிங் பேசணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் ட்ரைனிங் கொடுக்கணும், எதையுமே நான் சொல்லி கொடுக்கவே இல்லைங்க. இதுதாங்க உண்மை. எதையுமே நான் சொல்லி கொடுக்கல. ஆர்வங்க, சம்பாதிக்கணும்ன்ற ஆர்வம், ஜெயிக்கணும்ன்ற ஆர்வம். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. என் ஃபேமிலிக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு
எவ்வளவு தடைகள், ஹெல்த் இஷ்யூ, இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க லீடர்ஸ் எல்லாம் என்ன வேணும் சொல்லு சொல்லு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். பயன்படுத்திக்க தெரியல உங்களுக்கு எல்லாம். அந்த மேடம் கிட்ட எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு அவங்க கிட்ட ஒரு வாட்டி கூட போன்ல எல்லாம் நான் ரொம்ப பேசுனதே கிடையாது. இது வரைக்கும் போன்ல ஒரு 3-4 வாட்டி பேசியிருப்பேன், அவ்வளவுதான் இத்தனை வருஷத்துல. அதோட மெசேஜ்ல ஏதாவது சொல்லி கொடுக்கறது கிடையாது. மேடம் சேல்ஸ் என்னாச்சு மேடம், வருதா ஈவினிங், அதுவே எப்போவாது ஒரு வாட்டி தான். மற்றதெல்லாம் கேஷியர் கிட்ட சொல்லிடுவாங்க. நான் எதையுமே சொல்லி கொடுத்தது இல்லை. ஆர்வங்க, இன்ட்ரெஸ்ட்டுங்க. உங்களுக்கு பொதுவா கிடைக்குது பாருங்க இந்த மாதிரி லீடர்ஸ் ட்ரைனிங், அந்த மாதிரி ட்ரைனிங் ஏதோ ஒரு சில இதுல அவங்க கத்துக்கிறாங்க. அவங்க பண்ண 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 அவங்களுக்கே அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். யார் ஒருத்தர் அவங்க இறங்கி செய்யறாங்களோ செய்யறவங்களுக்கு தாங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கேட்கறவங்களும் வருஷம் ஃபுல்லா நீ கேட்டுக்கினே தான் இருக்கணும். கேட்கறவன் கேட்டுன்னு தான் இருப்பான் கடைசி வரைக்கும். செய்யறவன் தான் நாளைக்கு என்ன பண்ணுவான், லீடரா மாறுவான். ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கேளு, நீ கேட்டுன்னு இதே ட்ரைனிங்க வார வாரம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. 2026 30 வரைக்கும் இல்ல, 35-40 வரைக்கும் கொடுப்பாங்க. 2050 வரைக்கும் கொடுப்பாங்க. கேட்டுன்னு கேட்கறவங்க தான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். மாற்றம் வராது. கேட்கறத செய்யறவங்களுக்கு தான் மாற்றம் வரும். எக்ஸசைஸ் பண்ணா நல்லா இருக்கும், உடம்பு யோகா பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியுமே. சரி பண்றியான்னு கேக்குறாங்கல்ல, அதெல்லாம் நான் பண்ணல, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன், அதனால மாற்றம் வராது. தெரியும்ல, தெரிஞ்சதை நீ செய்யறியா, டெய்லி செய்யறியா, ஒரு நாள் விடாம செய்யறியா, அப்போதான் உனக்கான மாற்றம் வரும். ட்ரைனிங் கவுன்சிலிங் பேச ஆரம்பிச்சாதான், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான், ட்ரைனிங் டீமுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாதான் நீ லீடரா மாறுவேன். லீடரா மாறினாதான் உன் வருமானம் அதிகமாகும், உனக்கு டீம் பெருசாகும். பிரான்ஸ் இந்தியாவில டீம் இல்லாதவங்க தான் அனாதை, தெரியுமா? யார் பணக்காரன்? பெரிய டீம் வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன். பிரான்ஸ் இந்தியாவில நீ பணக்காரனா இருக்கியா, இல்ல டீம் இல்லாத ஒரு அனாதையா ஏழையா இருக்கியா? தப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரான்ஸ் இந்தியாவில டீம் இல்லாத, யாரும் இல்லாத ஒரு அனாதையா ஒரு ஏழையா கூட நீ இருக்கலாம். இப்போ ஒண்ணு கெட்டு போயில்லையே, உயிர் இருக்குது இல்ல. நோய் எதுவும் உடம்புல எதுவும் சுகர் கிகரு, கை கால் விளங்காம போய் பக்கவாதம் கை கால்லாம் எதுவும் போயில, எல்லாம் எல்லா பேர் பார்ட்ஸும் இருக்குது இல்ல. இறங்கி ஒர்க் பண்ணு, கஷ்டப்படு. எங்க போய் துர்ரா சார் வீட்டுல போய் பாத்ரூம் கழுவ சொல்றோமா, இல்ல திலே சார் வீட்டுல போய் குப்பால சொல்றோமா, இல்ல மஞ்சு மேடம் வீட்டு வாசல்ல போய் வாட்ச்மேன் வேலை செய்யணும்னு சொல்றோமா, இல்ல மஞ்சு மேடமுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றோமா? உன் பிசினஸுக்கு தேவையான இன்வைட்டிங் பண்ணு, கவுன்சிலிங் பண்ணு, ஃபாலோ பண்ணுன்னு சொல்றோம். லீடர்ஸ்க்கு எங்களுக்காக எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, கம்பெனிக்காக எல்லாம் போய் எதுவும் பண்ண தேவையில்ல. கை கால் எல்லாம் நல்லா இருக்குது இல்ல, உனக்கு எதுக்கு மத்தவங்க சப்போர்ட்? கை இல்ல கால் இல்லைன்னா மத்தவங்களுடைய உதவி எதிர்பார்க்கலாம். கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது, எந்த குறையுமே இல்லை. மனசுல முடியுமா நடக்குமா அப்படின்ற குறைய மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா, அதான் முடியாதுன்னு நினைக்கிறவன் முட்டாள், முடியுமான்னு நினைக்கிறவன் 1ஆம் நம்பர் கோழை. முடியும்ன்றவன் தான் இன்றைய மாணவனா இருந்து நாளைய வெற்றியாளரா மாறுறான். முடியும், முடியும் நினைக்கணுங்க. முடியும், எல்லாமே நீங்க என்ன என்னவா இருந்தாலும் சரி. நான் எங்க பிரான்ச்ல சொல்லி இருக்கிறேன், டிலே சார் டீம்ல நம்பர் 1 நீ வரணுமா, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்டாங்க. மஞ்சு மேடம் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். மஞ்சு மேடம் வின் பண்ணணும்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறேன் சாருக்கு, சுமன் தேவிக்கு. கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி எங்க பிரான்ச்லயே ஒரு நம்பர் 1 லீடர் இருக்கிறாங்க, யாரு, சரண்யான்றவங்க. அவங்கள நான் கேலி பண்ணணும். சரண்யாவை வின் பண்ணிட்டு அடுத்தது நான் மஞ்சு மேடம் கிட்ட வரேன். மஞ்சு மேடம் எவ்வளவு சார் சேல்ஸ் எடுக்கிறாங்க வார வாரம் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் தெரியாது, நான் கேட்டு சொல்றேமா. திலே சார் கேட்டா சொல்லுவாரு. எப்படியும் ஒரு 100க்கு மேல இருக்கும் மஞ்சு மேடம் சேல்ஸ். முடியுமாமான்னு கேட்டேன். சார் நான் பார்ட் டைம் ஃபுல் டைம் வரேன் சார், 1 வருஷம் சார், 1 வருஷத்துக்குள்ள நான் பண்றேன் சார். 100 சேல்ஸ்மா, இருக்கட்டும் சார். கொஞ்சம் கூட அந்த பொண்ணு முகத்துல தயக்கமோ பயமோ முடியுமான்ற ஒரு அப்படின்றதுலாம் கிடையாது. 100 சேல்ஸ கூட முடியும்னு சொல்லுது அந்த பொண்ணு. எண்ணம் தான் நம்மள நாளைக்கு வெற்றியாளரா மாத்துது. ஒரு வேலையை சுலபமா மாத்துறதும், சின்ன வேலையை ரொம்ப கஷ்டமா மாத்துறதும் நீ பாக்குற பார்வையில தான் இருக்குது. நீ கஷ்டமா பார்த்தா மலை மாதிரி தெரியும்,
அவ்வளவுதானே. 10 லட்ச ரூபா கார் என்ன, 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கார் வாங்குறேன் பாரு அப்படின்னா, உனக்கு கார் வாங்குறது ஈஸி, ஃபாரின் ட்ரிப் போறது ஈஸி, வீடு கட்டுறது ஈஸி, வாரம் 100 சேல்ஸ் கொடுக்கறது, 50 சேல்ஸ் கொடுக்கறது, எல்லாமே ஈஸி தாங்க. ஈஸியா பார்த்த எல்லாம் உன் கையில இன்னைக்கு இருக்குது. எதெல்லாம் நீ கஷ்டமா பார்த்தியோ அது எதுவுமே இன்ன வரைக்கும் உன் கைக்கு வரல. எல்லாத்தையும் ஏன் கஷ்டமா பாக்குற? ஈஸியா பாரு, ஈஸியா பாரு, சுலபமா பாரு. அது என்னால பண்ண முடியும் நானே, உனக்கு கண்டிப்பா அது ஒரு நாள் உனக்கு சொந்தமா மாறும். புரியுதுங்களா? இன்னமும் பாருங்க, நிறைய பேர் வந்து நம்ம எவ்வளவு பேசினாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு தயக்கத்தோட, அந்த ஒரு பயத்தோட, யாரும் எங்கேயும் ஓடி போயிடலைங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டப்பந்தயத்துல நாங்க ஒரு சில பேர் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கீங்க. வேகத்தை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு ஸ்லோவா இருக்கிறவங்க, சொல்ற இடத்துல இருக்கிறவங்க, உங்களுக்கு கொஞ்சம் தான் முன்னாடி நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு இருந்து கொஞ்சம் வேகமா ஓட ஆரம்பிச்சீங்கன்னா எங்களை தாண்டி கூட போகலாங்க. ஏன்னா காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் அந்த வலியும் வேதனையும் அவமானம் எல்லாத்தையும் தாண்டி வர பயமா இருக்கும். தொடர்ந்து ஜெயிக்கிறவங்களை விட பல அவமானம், பல கஷ்டம், பல, இப்ப நான் பேசுனதுலயே நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். எதிரில இருந்து என் மூஞ்சி மேல கூட குத்தி இருப்பீங்க ஓங்கி, அப்படிதானே? நிறைய பேருக்கு காண்டா இருக்கும் நான் பேசுனதெல்லாம் கேட்டு. சார், அவமானங்கள் தான் நாளைக்கு நமக்கு வெகுமானங்களை கொடுக்கும். சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அவமானம்ன்றது ஒரு மனுஷனை சாகடிக்கவும் செய்யும், அதே மனுஷனை நாளைக்கு வெற்றியாளரா மாத்தவும் செய்யும். அவமானத்தால தூக்கு மாட்டி செத்தவனும் இருக்கிறான், அதே அவமானத்தால வாழ்க்கையில இன்னைக்கு டாப்ல பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்கணும் இருக்கிறான். இந்த அவமானத்தை நீங்க என்னவா எடுத்துக்க போறீங்க? அதுதான் கேள்வி. என்ன அவமானப்படுத்திட்டாரு, என்ன திட்டாரு, என்ன குத்தி காட்டிட்டாரு, என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. இப்ப நீ ஒரு 1ஆம் நம்பர் கோழை முட்டாள், அவர் வாயில என் பேர் வரல, எங்க பிரான்ச்ல நான் யாருன்னே தெரியாம இருக்கிறேன்ல இன்னும். திலே சார் டீம்ல யாருன்னு காட்டுறேன், என் பிரான்ச்ல யாருன்னு காட்டுறேன், எங்களை இவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு ஒர்த் இல்லையா நாங்கெல்லாம்? அடுத்த 6 மாசம் இலக்கு வைங்க, வெறித்தனமா ஒர்க் பண்ணுங்க. அவமானத்தை இப்படியும் எடுத்துக்கணும். இவன் தான் வந்து துணிச்சல் உள்ளவன், தைரியசாலி, உண்மையான வீரன். கோழைங்கெல்லாம் திட்டாரு மூஞ்சி திருப்பிப்பாங்க, லீடர் கிட்ட பேச மாட்டாங்க, ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க, அப்புறம் லீடருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இது கோழை. அதே தோல்வியை ஒத்துக்குச்சு சார். அவமானமோ அசிங்கமோ வராம, கேலி கிண்டல் வராம, தடைகள் வராம, ஜீரோலாம் ஆகாம டிரான்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு யாருமே ஜெயிக்கலீங்க. எல்லாம் இதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான். நான் திட்டு வாங்கலையா, இல்ல உங்க லீடர்ஸ் திட்டு வாங்கலையா, இல்ல நாங்க அவமானப்படலையா? துர்ரா சார் என்ன கூப்பிட்டு கேபின்ல கேட்டாரு, நீ எல்லாம் ஆபீஸ்க்கு வந்து என்னடா கழட்டுற, போய் மாடு மேய்க்கிறதா என்ன கேட்டாருங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க எனக்கு. நான் மட்டும் என்ன சேர்ந்த உடனே அப்படியே அப்படி பண்ண இப்படி பண்ணலாம் நான் சொல்லல. உண்மை, மாடு மேய்க்க வேண்டியதானே. நீலாம் என்ன ஆபீஸ் வந்து கழட்டுற? ஒண்ணும் இல்ல, டார்கெட்டை முடிக்கல. 30-40 சேல்ஸை கொடுத்தேன், அதுல இன்னும் பாதிக்கு பாதி தான் முடிச்சேன். 15 என்னதான் முடிச்சிருந்தேன். ஒரு 10 சேல்ஸ் கிட்ட நான் டார்கெட் முடிக்கல. நான் ஒர்க் பண்ணல, ஏதோ தப்பு பண்ணிட்டு, ஏதோ காசை திருடிட்டு இதனால திட்டுவாங்கல்ல. டார்கெட்டை முடிக்கல. ஒரு 15 சேல்ஸ் நான் எடுத்தேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஞாபகம் இல்ல. அப்போ டார்கெட் முடிக்கல எதையோன்றதுக்காக கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா திட்டுறாரு. மாடு மேய்க்க வேண்டியதுன்னு நினைக்கலாம், சொன்னதை முடிக்கணும்ல, அதை விட உனக்கு என்னடா வேலை, மயிரை புடுங்குற வேலை என்ன கேட்டேன். இப்பெல்லாம் உங்களை அது மாதிரி கேட்க முடியுமா? நீங்களா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உங்க மனசுக்குள்ள நீங்க அவ்வளவு பெரிய ஆள், வெளியில பார்த்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்றது உண்மையை பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்குமான்னு தெரியல. பாருங்க, அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு இதே சார் முன்னாடி வந்து அந்த சார் நம்ம கிட்ட சிரிச்சு பேசணும். நம்மளை தீட்டிட்டோம்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த நமக்கு நமக்கு இப்ப ஒரு கஷ்டம் இருந்ததுல, அந்த கஷ்டத்தை உணரணும். சே, பையனை திட்டிட்டுமேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரூம் விட்டு வெளியே வரும். அடுத்தடுத்த வாரம் 50 சேல்ஸ் 60 சேல்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு சில ட்ரைனிங்லேயே கேகே நகர் ஆபீஸ்ல வினோத் பாருங்க எவ்வளவு சைலண்டா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் டீம்ல எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை, அழகா வேலை போயிட்டு இருக்கு. அவனை பார்த்து கத்துக்குங்கடான்னு சொல்லி என்னோட இன்கம் டீடைல்ஸ், என் சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல எல்லாருக்குமே என்னோட இன்கம் டீடைல்ஸ், சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து எல்லா லீடர் கிட்ட கொடுத்து எல்லாரையும் பார்க்க சொன்னார். என்னை கூப்பிட்டு நிக்க வச்சு எல்லாரும் பேசினார். ஆனா அதுக்கு முன்னாடி மாடு மேய்க்கிறது தானே நீ லாக்கின்னு என்ன சொன்னார்.
அப்ப அந்த அவமானத்தை கண்ணுல தண்ணி வந்தது, அசிங்கமா இருந்தது, கஷ்டமா இருந்தது. பக்கத்துல லீடர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அதை நான் என்னவா எடுத்துக்கிட்டேன், என்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா நான் யாருன்னு காட்டுறேன்ற எடுத்துக்கிட்டேன். அதே திட்டின வாயால பாராட்டு வாங்கினேன், முடிஞ்சு போச்சு. என்ன அவருன்னா எனக்கு எதிரியா எப்பவுமே திட்டுறதுக்கு? நான் சரியில்லை, நான் ஒழுங்கா பண்ணல, திட்டினாரு. அப்பா ஸ்தானத்துல ஒரு லீடர் திட்டதான் செய்வாரு. நாம நல்லா இருக்கணும்னு திட்டுறாரு, அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. எதாவது ஒண்ணு பண்ணியாவது உனக்கு வந்து ஒரு சொர்ணம் வரணுன்றதுனால ஒரு லீடர் திட்டி பார்ப்பாரு, அட்வைஸ் பண்ணி பார்ப்பாரு, அசிங்கப்படுத்தி பார்ப்பாரு, காரி துப்பி பார்ப்பாரு, என்னன்னா பண்ணி பார்ப்பாரு. ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது உனக்கு சொர்ணம் வருதான்னு பார்ப்பாரு. ஆக மொத்தத்துல எது பண்ணாலும் நீ ஜெயிக்கிறதுக்காக தான் பண்றாரு. இன்னைக்கு துர்ரா சார் திட்டின திட்டு காதுல ரத்தம் வராத ஒரே திட்டினார். ஒரு வாட்டி போன் பண்ணி நான் ஊரை சுத்துறேன். நான் அப்படி இதுல சொல்ல முடியுமான்னு தெரியல. எனக்கு அந்த வார்த்தையில எனக்கு சத்தியமா எனக்கு வரவே வராது. நான் பேசுனதே கிடையாது. அச்சா பச்சையா கேட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. போனவங்க காலைல எழுந்து ஃபீல்ட் ஒர்க்கு. அந்த தூக்கம் வரும்போது 3 மணி 3:30 மணிக்கு அந்த ஃபீல்டு போனோம். போறேன், ஒரு வாரம் போறேன். அடுத்த நாள் கொஞ்சம் டயர்ட் ஆகுது. அப்படியே சரி நாளைக்கு போய்க்கலாமான்னு நினைக்கிறேன். அவரு கேட்ட கேள்வி பச்சை பச்சையா திட்டினதெல்லாம் ஐயோ, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன். நாம யாருன்னு காட்டியே ஆகணும். ஒரு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன், சூடு சொர்ணம் இருக்குது, நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், கண்டிப்பா நான் யாருன்றத நான் அவருக்கு காட்டணும்னு சொல்லி தூக்கம் வந்தா கூட அவர் திட்டினது என் காதுல விழுந்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த 3:30 மணிக்கு எழுந்து ஃபீல்ட போயிட்டே இருந்தேங்க. 4-5 மாசம் சண்டே கூட வர்றது கிடையாது. என் கூட வரவன்லாம் அவன் தான் ஷிஃப்ட் கணக்கா மாறி மாறி வருவான். ஆனா நான் தான் கண்டினியூவா போறேன். ஆனா என் கூட வரவன் ஒவ்வொருத்தனாலே முடியலன்னு ஒவ்வொருத்தனும் போயிடுவான். டீம் உருவாக்கி சேல்ஸ் அதிகப்படுத்தி அவர் சொன்னதை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பாருங்க, அவரே கூப்பிட்டு பேசுறாரு. ஒரு தாய்லாந்து ட்ரிப்ல நான் தூரமா போய் நின்றுட்டு இருக்கேன். இப்ப வாப்பான்னு கூப்பிட்டு என்ன உட்கார வச்சு நான் அவர் ஒரு மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் பேசாத இருக்கிறேன் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஆனா அவர் சொன்னதை நான் கரெக்டா பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு திலேஷ் சார் அவரும் உட்காந்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டு என்ன பேசுறாங்க. அன்னைக்கு நீங்க திட்டும் போது வினோத் ஃபேமிலி கூட வினோத் கூட இல்லை சார், ஒரு பிரச்சனை. அவங்க ஒய்ஃப் வந்து 1 வருஷமா அவங்க எங்க இருந்தாங்க, அம்மா வீட்டுல இருந்தாங்க. நீங்க அது தெரியாம பொண்டாட்டி பிள்ளை ஊரை சுத்துறது இந்த வேலையா? அவன் ஃபேமிலி கூடவே இல்லை சார், பிரச்சனையில 1 வருஷமா அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, இவன் தனியா இருக்கிறான் சார். இது தெரியாம போட்டு அவனை போட்டு திட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசினாரு. அவரா கூப்பிட்டு பேசினார். சார் திட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு, காரி திட்டாரு. திட்டும் போதெல்லாம் கண்ணு கலங்கும். ஏன்னா பிசினஸை நேசிக்கிறவன், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அது வந்து தப்பா எடுத்துக்க மாட்டான். கஷ்டமா இருக்கும், வலிக்கும். ஆனா நாம பிசினஸ் வெறித்தனமா பண்ணி நாம ப்ரூவ் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு அவர் திட்டினது எல்லாமே எனக்கு எவ்வளவு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்கு தெரியுமா? அவர் சொன்னதை நான் செஞ்சதுனால இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய டீம் உருவாயிருக்கு, என்னுடைய பேர் மேட்ச் அதிகமாயிருக்கு. ஃபாரின் ட்ரிப்ல நான் சீக்கிரம் செலக்ட் ஆகிறேன். அதுக்கு முன்னாடிலாம் 20-30வது போட்டோ வரும் எனக்கு. இப்பெல்லாம் ஒரு 15 போட்டோக்குள்ள என் போட்டோ வந்துருது, 10க்குள்ளலாம் வருது, டைட்டன்ல வரேன். இது எல்லாமே அன்னைக்கு அவர் திட்டினதுதான். இதுக்குதான் இவ்வளவு நாள் இப்படி திட்டினாரா, இவ்வளவு அவமானப்படுத்தினாரா? இப்ப நான் பேசுறேன்ல, ஒரு சில கோபமான ஒரு சில வார்த்தைகள் பேசுறேன்ல, அது யாரையும் குறிப்பிட்டு பேசல. உங்களுக்குன்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு தான். ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி தெரியும்ல, கண்டிப்பா உங்களுக்கு தான். ஏன் அவர் யாருக்கோ சொல்றாரு போலகுதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான், யாருக்கு தோணுதோ உங்களுக்கு தான். ஆனா பேரை சொல்லல. ஆனா பேரை சொல்லி அவமானப்படுத்தி நேரா போன் பண்ணி அவ்வளவு இப்ப நான் பேசுனதோட 100 மடங்கு எனக்கு கேட்டார். நான் பிசினஸ்ல இருக்கிறேன், ஜெயிச்சிருக்கிறேன், இன்னைக்கு பேச முடியுமா, என்ன கேள்வி கேட்க முடியுமா? அப்படி வந்து காட்டணுங்க. துப்பு துப்பு துப்பிக்கிட்டே இரு, காரி காரி துப்பு. நான் தொடச்சு தொடச்சு போட்டே இருக்கிறேன். இப்படியே சொர்ண கட்டு கிடக்கிறது 2 வருஷம் 3 வருஷமா. ஒரு சின்ன நாயை கூட போய் நீங்க அடிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்துலதான் பயப்படும். அதுக்கு மேல என்ன ஓ ஓ ஓன்னு உன்னை கடிக்க வரும். பாத்திருக்கீங்களா? நாய்க்கு இருக்கிற சொர்ணம் அட்லீஸ்ட் நமக்கு இருக்கணுங்க மனுஷனுக்கு. ஒரு பேட்ச் முடிய போகுது, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. அடுத்த பேட்ச் வரப்போகுது, அடுத்த ட்ரிப் வரப்போகுது. ஒரு ட்ரிப்பை மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ டீமை தயார் பண்ணினா அடுத்த ட்ரிப் செலக்ட் ஆயிடலாம். இந்த சரி இந்த தாய்லாந்து நீ வரலன்னா கூட பரவாயில்ல, போ நாங்க போயிட்டு வரோம். ஆனா இந்த தாய்லாந்து நீ வரல, ஒரு டீமை ரெடி பண்ணி வை. அடுத்து எதனா ஒரு மலேசியா கொடுப்பாங்க, ஒரு துபாய் கொடுப்பாங்க, அதுக்காக செலக்ட் ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்காது மண்ணு மாதிரி, மண்ணாங்கட்டி மாதிரி. துபாய் கூட்டு போனாங்க, தாய்லாந்து கூட்டு போனாங்க,
எப்பா புக்கெட் டிராபிக் விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் 2 பேட்ச் முடிஞ்சுது. இப்ப தாய்லாந்து இன்ன வரைக்கும் கூட டீமா தயார் பண்ணாம என்னதான் கழட்டின்னு இருக்கிறீங்கன்னு தெரியல. கல்யாணம் பண்றது, குழந்தை பெத்துக்கிறது, குட்டியை வளர்க்கறது, இதுதான் உழைப்பு. இதுதான் ஓடின்னு இருக்குது நிறைய பேருக்கு. அது எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, அதுக்கு எந்த காலேஜ்ல படிக்க வைக்கிறது, அதுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, நகை ரேட் இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. 4 குட்டியை போட்டா பத்துமா? 4 குட்டிக்கு எத்தனை வச்சிருக்கிற? எத்தனை சவரம்? 100 சவரன் வச்சிருக்கியா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னும் சீக்கிரம் எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எப்ப கல்யாணம் அலையுதுங்க நிறைய கல்யாணம் பண்றதுக்கு இன்னும். சரி, கல்யாணம் பண்ற, வீடு கட்டியா, கார் வாங்கிட்டியா, கார்ல போறியா? சரி, கல்யாணம் பண்ணா ஒய்ஃபை கார்ல கூட்டு போவியா? 1 கோடி ரூபாய் வீடு வச்சிருக்கியா? அட்லீஸ்ட் மாசம் 1 லட்சமா சம்பாதிக்கிறியா? அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் ஆசைப்படுற? அதான் பிசினஸ்ல இன்னைக்கு லீடர்ஸ் எத்தனையோ பேர் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். நாங்க தேடி போகாம எத்தனையோ தேடி வந்திருக்குது. வரும்போது நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நானே சொந்த காலில் இன்னைக்கு நிக்கல. என்கிட்ட சேவிங்ஸ் இல்லை, என்கிட்ட ஒரு கார் இல்லை, எனக்குன்னு ஒரு வீடு இல்லை, எனக்குன்னு ஒரு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. என்னுடைய முழு கவனம் எதுல இருக்கணும்? என் வேலை, என் தொழில். முதல் நான் இதுல ஜெயிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் பிசினஸ்ல ஜெயிக்கணும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தது என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா முதல் நான் ஸ்டெடி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளை தேடி எத்தனை வந்தாலும் அதுல கவனம் போலீங்க. எனக்கு அது ஒரு அவமானம், அசிங்கம். ஏன்னா பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? ஊரை சுத்தத்து கூட பணம் வேணும், நாளைக்கு எதனா வாங்கி தரது கூட பணம் வேணும். அவமானம், அசிங்கன்றது தெரியுமான்னு தெரியல. பிசினஸ் பண்ணோம், எவனும் பிசினஸ்ல லவ் பண்ணின்னு பாதியில போனவன் இருக்கிறான், ஓடி போய் கல்யாணம் பண்ணவன் இருக்கிறான், என்னென்னவோ போய் பிசினஸ் கோட்டை விட்டுட்டு எத்தனையோ போச்சு. பிசினஸுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் பிசினஸ் இழக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா பிசினஸ் தான் முக்கியம். எல்லாமே உனக்கு கிடைக்கும், ஆனா பிசினஸ் உனக்கு கிடைக்காது. பிசினஸ் ஒரு வாட்டி இழந்துட்டேன், அதோட ஆயுஷ்க்கும் ஒரு கடை ஏதோ ஒரு கம்பெனில போய் மாச சம்பளம் வேலை செய்யற ஒரு சாதாரண தொழிலாளியா மாறிடுவேன், கூலிக்காரனா மாறிடுவேன்னு எங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி இருக்கிறாங்க. இப்போ டிரான்ஸ் இந்தியா மட்டும் இழந்துடக்கூடாது. ஆனா இதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கலாம், லவ் இழக்கலாம். எந்த ராஜேஸ்வரின்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க கிண்டி பிரான்ச்ல, தெரியுமா? சார், என் பிசினஸுக்கு சப்போர்ட்டா என் ஹஸ்பண்ட் இல்ல, ஏன் ஆபீஸ் போற, ஏன் இத்தனை மணிக்கு வர, ஏன் இப்படி அப்படின்னு கேட்டாருன்னா என் ஹஸ்பண்ட் நான் டைவர்ஸ் பண்றேன் சார் துர்ரா சார் சொல்றாங்க. பிசினஸ் தான் சார் எனக்கு முக்கியம், அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட், என் குழந்தை, குட்டி, அம்மா, ஃபேமிலிலாம். ஏன்னா பிசினஸ் நல்லா இருந்தா தான் சார் என் ஃபேமிலி நல்லா இருக்கும். பிசினஸ் எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என் ஹஸ்பண்ட் தேவையில்லை, என் பசங்களை கூட்டு போய் நான் தனியா வளர்த்துப்பேன். என் ஹஸ்பண்டால என் பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்க முடியாது, நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாது என் ஹஸ்பண்டால, ஆனா என்னால கொடுக்க முடியும் சார். அதுக்கு எனக்கு பிசினஸ் வேணும். புரியுதுங்களா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்க. புரியுதுங்களா? மற்றதெல்லாம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், டைம் இருக்கு. சம்பாதிக்க வேண்டிய டைம்ல சம்பாதிங்க. நாளைக்கு நம்மளை பாத்துக்க போறது நம்ம சேர்த்து வச்ச பணம் தான், வேற யாரும் நம்மளை பாத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ சேர்க்கிற பணம் மூட்டை மூட்டையா, நீ எவ்வளவு பணத்தை சேர்க்கறியோ அந்த பணம் தான் நாளைக்கு உன்னை பாத்துக்கும் உன்னால முடியாத டைம்ல. இப்ப சேர்க்கல, போய் 5க்கும் 10க்கும் சொந்தக்காரங்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் எவங்க எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவோம். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமை மதிங்க, டைமுக்கு மரியாதை கொடுங்க. டைமை மதிக்கல, டைமுக்கு மரியாதை கொடுக்கல, டைமுக்கு வேலை செய்யலைன்னா பின்னாடி அனுபவிப்பீங்க. சொல்றது புரியுதா? நாளைக்கு க்ளோசிங் டே, சேல்ஸ் எல்லாம் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆர்வமா ஒர்க் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணுங்க. சேல்ஸ் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணுங்க. கவலையெல்லாம் மறங்க, பிரச்சனையெல்லாம் தூக்கி போடுங்க. என்ன என்ன ஒன்னா இல்ல, ஒன்னும் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இதையே சமாளிக்க முடியலன்னா அப்புறம் என்ன நீ? நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னால பிசினஸ் பண்ண முடியாது. ஏன் அப்ப கல்யாணம் பண்ணி கீச்ச? ஒரு சிலதுல என் ஆபீஸ்ல இருக்குது தண்டம். இல்ல சார், இவ்வளவு கமிட்மெண்ட் சார், வீட்டு வாடகை கொடுக்கணும் சார், ஒய்ஃபுக்கு இதை பண்ணணும் சார். அப்ப என்னத்துக்கு நாய் கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு சோறு கூட போட முடியாத நாய் அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ண நாய்? கல்யாணம் பண்ணது பிரச்சனை இல்ல, கல்யாணம் பண்ணி குயிக்கா அப்ப என்ன பண்ணணும்? குழந்தை பெத்துக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு குழந்தைக்கு செலவுக்கு காசு இல்ல. அப்புறம் பாருங்க, இதெல்லாம் வெறி புடிச்ச சொறி நாய்ங்க போல இருக்குது. இந்த நாய்ங்க ரோட்ல சுத்துது பாத்தீங்களா, அந்த மாதிரி நாயில ஒரு நாய் இதெல்லாம். காசு இல்ல கையில, கல்யாணம் கேக்குது. அது கல்யாணம் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சு அப்புறம்
அதுக்குள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தை எந்த என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, உனக்கெல்லாம் வந்து குழந்தையா பிறந்துக்குது. அது நாளைக்கு கஷ்டப்பட போகுது. அதுக்கு யார்? நீதான் காரணம். நம்மளால யாருமே கஷ்டப்படக்கூடாது, நம்மளை நம்பி இருக்கிறவங்க. அதுக்கு ஒழுங்கா பிசினஸ் பண்ணுங்க, சம்பாதிங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட். இந்த வாரத்தை நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ.